வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் அனைவரும் இருந்த வண்ணமாக தலையை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எங்கள் தாயும் தந்தையுமாகிய அன்பு நிறைந்த நல்ல தகப்பனே, நீர் தந்த இந்த புதிய நாளுக்காக, இந்த வழிபாட்டு சூழலுக்காக உங்களுக்கு நாம் நன்றி படைக்கிறோம். நேற்றைய தினத்தில் ஆண்டவரே உடைய தெய்வீக பிரசனம் இந்த இடத்துல இருந்ததற்காக நன்றி சுவாமி. அநேக பிள்ளைகள் நேற்றைய தினத்தில் வந்தார்கள். இந்த நாளும் அநேகர் வந்து கொண்டிருக்கிறார்கள். வரக்கூடிய பிள்ளைகளை சீக்கிரமாய் உடைய ஆலயத்தில் கொண்டு வந்து சேர்க்க உதவி செய்ய சுவாமி. உடைய வார்த்தையை சுமந்து வந்திருக்கக்கூடிய அன்பு ஐயாவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியங்கள் எல்லாவற்றும் உடைய பாதப்படியில் நாங்கள் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். அதை எங்களுடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனப்பட என் தேவன் கிருபை செய்ய சுவாமி. ஆராதனை ஆரம்பம் முதல் முடிவு பரியந்தம் உடைய கிருபை, உடைய தயவும், உடைய ஒத்தாசை கூட இருக்கும்படியாக கிருபை செய்ய துதி கனமையை நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆராதனைக்கு ஆரம்பமாகும் நாம் அனைவரும் அமர்ந்த வண்ணமாக 5வது பாடல். நேற்றைய தினத்தில் ஐயா அவர்கள் சொன்னாங்க, எல்லாரும் என்ன செஞ்சுருக்கணும், அதனால தான் நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்களான்னு செக் பண்ணுறதுக்காகத்தான் இந்த பாட்டை பாடுறோம். அனைவருக்கும் தெரிந்த பாடல் 45வது பாடல். உம்பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மையன்றி யாரை பாடுவேன், ஏசையா உந்த நண்பு உள்ளம் பொங்குதே. எல்லாரும் அந்த பாடை நம்ம இணைந்து பாடுவோம். பாடல் முடிந்தவுடனே ஐயா அவர்கள் நம்மளை வழி நடத்துவார்கள். பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன், ஏசையா உந்த நண்பு உள்ளம் பொங்குதே, ஏசையா உந்த நண்பு உள்ளம் பொங்குதே. எல்லாரும் சேர்ந்து உம் பாதம் பணிந்தே என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன், ஏசையா உந்த நண்பு உள்ளம் பொங்குதே, ஏசையா உந்த நண்பு உள்ளம் பொங்குதே. பரிசுத்தமே பரவசமே பரனே சருளே வரப்பொருளே, தேடினதா கண்டடைந்தேன், பாடிட பாடல்கள் ஈந்தளித்தீர், தேடினதா கண்டடைந்தேன், பாடிட பாடல்கள் ஈந்தளித்தீர். உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன், ஏசையா உந்த நண்பு உள்ளம் பொங்குதே, ஏசையா உந்த நண்பு உள்ளம் பொங்குதே. புது எண்ணெயா புது பலத்தால், புதிய கிருபை புது கவியால், நீரப்பினிதம் நடத்துகின்றீர், நூதன சாலேமில் சேர்த்திடுவீர், நீரப்பினிதம் நடத்துகின்றீர், நூதன சாலேமில் சேர்த்திடுவீர். உம் பாதம் பணிந்தே என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன், ஏசையா உந்த நண்பு உள்ளம் பொங்குதே, ஏசையா உந்த நண்பு உள்ளம் பொங்குதே. நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், நெருங்கி உதவி எனக்களித்தீர், திசை எட்டெங்கும் அலைந்திடாமல் தீவிரம் வந்தனை தாங்குகின்றீர், திசை எட்டெங்கும் அலைந்திடாமல் தீவிரம் வந்தம்மை தாங்குகின்றீர். உம் பாதம் பணிந்தே என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன், ஏசையா உந்த நண்பு உள்ளம் பொங்குதே,
ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. என் முன் செல்லும் உம் சமூகம் எனக்கு அளிக்கும் இளைப்பாறுதல். உமது கோலும் உம் தடியும் உண்மையா என்னை தேற்றிடுதே. உமது கோலும் உம் தடியும் உண்மையா என்னை தேற்றிடுதே. உம் பாதம் பணிந்தே என்னாலும் துதியே. உம்மை அன்றி யாரை பாடுவே. ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. கனி செடி நீளைத்திருக்கும் கொடியாய் அடியேன் படர்ந்திளங்க. கீழை நறுக்கி களை பிடுங்கி கர்த்தரை காத்தனை சுத்தம் செய்தீர். கீழை நறுக்கி களை பிடுங்கி கர்த்தரை காத்தனை சுத்தம் செய்தீர். உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே. உம்மை அன்றி யாரை பாடுவேன். ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. என் இதய தெய்வமே நீர் எனது இறைவாருயிரே. நேசிக்கிறேன் இயேசுவே உம் நேசம் என்றும் கண்டிடுவேன். நேசிக்கிறேன் இயேசுவே உம் நேசமுகம் என்றும் கண்டிடுவேன். உம் பாதம் பணிந்தே என்னாலும் துதியே. உம்மை அன்றி யாரை பாடுவேன். ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. சீருடனே வேருடனே சிறந்து ஜொலிக்கும் கொடுமுடியில் சீக்கிரமாய் சேர்ந்திடுவி. சீயோனே வாஞ்சித்து நாடுகிறேன். சீக்கிரமாய் சேர்ந்திடுவி. சீயோனே வாஞ்சித்து நாடுகிறேன். உம் பாதம் பணிந்தே என்னாலும் துதியே. உம்மை அன்றி யாரை பாடுவேன். ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. ஏசை உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. அல்லேலூயா அல்லேலூயா. இந்த நாளுக்கான திருமறை பகுதியை படித்து முடித்துவிட்டு இந்த நாளுக்கான படிக்கும்படியாய் கொடுக்கப்பட்டுள்ள திருமறை பகுதி மார்க்கு 14வது அதிகாரம் திருவார்த்தைகள் 1 தொடங்கி 9 வரை. மார்க்கு 14 திருவார்த்தைகள் 1 முதல் 9 முடிய. மார்க்கு 14. 2 நாளைக்கு பின்பு புளிப்பில்லாத அப்பம் சாப்பிடுகிற பஸ்கா பண்டிகை வந்தது. அப்பொழுது பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் அவரை தந்திரமாய் பிடித்து கொலை செய்யும்படி வகை தேடினார்கள். ஆயிலும் ஜனங்களுக்குள்ளே கலகம் உண்டாகாதபடிக்கு பண்டிகையிலே அப்படி செய்யலாகாது என்றார்கள். அவர் பெத்தானியாவிற்கு குஷ்டரோகியாக இருந்த சீமோன் வீட்டிலே போஜனம் பண்ணியிருக்கையிலே ஒரு ஸ்திரீ விலையேறப்பெற்ற நலதம் என்னும் உத்தம தைலமுள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அதை உடைத்து அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினாள். அப்பொழுது சிலர் தங்களுக்குள்ளே விசனமடைந்து, இந்த தைலத்தை இப்படி வீணாய் செலவழிப்பானேன், இதை 300 பணத்துக்கு அதிகமான கிரயத்திற்கு விற்று தரித்திற்கு கொடுக்கலாமே என்று சொல்லி அவளை குறித்து முறுமுறுத்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, அவளை விட்டு விடுங்கள், ஏன் அவளை தொந்தரவு படுத்துகிறீர்கள்? என்னிடத்தில் நற்கிரிகளை செய்திருக்கிறாள். தரித்திரர் எப்போதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள். உங்களுக்கு மனதுண்டாகும் போதெல்லாம் நீங்கள் அவர்களுக்கு நன்மை செய்யலாம். நானோ எப்பொழுதும் உங்களிடத்தில் இரேன். இவள் தன்னால் இயன்றதை
செய்தால் நான் அடக்கம் பண்ணப்படுவதற்கு எத்தனமாக என் சரீரத்திலே தைலம் பூச முந்திக் கொண்டாள். இந்த சுவிசேஷம் உலகத்திலே எங்கெல்லாம் பிரசங்கப்படுமோ அங்கே இவளை நினைப்பதற்கு இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் என்பதே. பாடம் முடிந்தது. கடவுளே உமக்கு மாட்சி உண்டாகட்டும். அன்பானவர்களே, இந்த நாளும் கூட இந்த 2வது கன்வென்ஷன் கூட்டத்திற்கு வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் மீண்டுமாய் நாங்கள் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். குறிப்பாக இந்த நாளில் நம் மத்தியிலே வருகை தந்திருக்கக்கூடிய அன்பிற்கும் பாசத்திற்கும் மரியாதைக்குரிய அருமையான ஐயா அவர்களை நாம் திருச்சபையின் சார்பாக நாம் அன்போடு கூட நாம் வாழ்த்தி வரவேற்கிறோம். அதே போல் அருமையான அம்மா அவர்களும் இந்த நாளில் வந்திருக்கிறாங்க. அவர்களையும் நம்ம அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்போம். இந்த நாளில் இசை கருவிகளை வாசிக்கும்படியாய் வந்திருக்கக்கூடிய அருமையான சகோதரர்கள் 2 பேரையும் நாம் என்ன செய்வோம், அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்போம். அருமையான போதகரம்மா தயவுசெய்து முன்னால் வருமாறு இப்பொழுது நாம் ஐயாவுடைய கரங்களை கொடுக்கிறோம். ஐயா அவர்கள் வழிநடத்துவார். தேங்க்யூ. ஆமாம், இப்போ மணி 7, 7:15 வரையிலும் நாம் பாட்டு பாடுவோம். 7:15 வரையிலும் கிறிஸ்தவ கீர்த்தனையிலிருந்து ஒரே ஒரு பாடல் பாடிட்டு கிறிஸ்தவ கீர்த்தனை எடுங்க. 44 நேற்று பாடினோம், 45 பாடினோம், 44லேருந்து எடுங்க கிறிஸ்தவ கீர்த்தனை. 44க்கு போவோமா? நேற்று பாடினோம் 44, 45 பாடினோம், 46 முழுக்க பாடினோம், 47 கூட பாடலாமே. நாதநாம கிரியை இது சரிகம பதனீசா சானித மகரீசா அப்பாதயால குணானந்த மோனந்த வேதா பொல்லாயிப்பாரில் காய்மாமுன் ஏகினிரே சுனாதா தக்கிட ததீம் தக்கிட தாம் தக்கிட ததீம் தக்கிட தாம் அப்பாதயால குணானந்த மோனந்த வேதா பொல்லாயிப்பாரில் காய்வாமுன் ஏகினிரே சுனாதா குற்றம் சுமத்த பொய் சாட்சிகளை தேடினாரோ. எப்படி? குற்றம் சுமத்த பொய் சாட்சிகளை தேடினாரோ. அந்த செற்றலர் எல்லாம் திரண்டே ஏகமாய் கூடினாரோ. அதே மாதிரி கண்ணம் மதைத்ததோ கண்கள் சிவந்ததோ சுவாமி. எல்லாரும் பாடுங்க. கண்ணம் அதைத்ததோ கண்கள் சிவந்ததோ சுவாமி. பொறி மின்னி கலங்கி வீசனம் உற்றீரோ நன்னேமி. ஹலோ ஹலோ எஸ். மெய்யான சாட்சியிட்டையனே சொன்னவும் மீதே கியர் பொய்யான சாட்சி இட்டையோ சுமத்தினார் தீரே. என் கட்டை நீக்கி ஈடேற்றவதைக்குள்ளா நீரோ. எல்லாம் பாடுங்க. என் கட்டை நீக்கி ஈடேற்ற பாதைக்குள்ளா நீரோ. உம்மை பின்கட்டாய் கட்டி வேலாத்திடம் கொண்டு போனாரோ. இத்தனை பாடுகள் நீர் பட்டதென்றோடும் பாவமே என்றன் கர்த்தனே உன் மீதில் வந்ததையோ தேவ கோபமே. நீர்பட்ட பாட்டை போல் ஆர்ப்பட்டு தாங்குவார் தேவே. எல்லாரும் பாடுங்க. நீர்பட்ட பாட்டை போல் தேவே. பல கார்பட்ட நெஞ்சமும் சீர்பட்டு போகுமே கோவே. அப்பாதயால குணானந்த மோனந்த வேதா
லாயிப்பாரில் காய்வாமுன் ஏகினீரோ ஏசுநாதா. கன்னிகள்னா என்னன்னா ஒரே மாதிரி பாடுங்கன்னு அர்த்தம். மேலே போட்டுக்கா கன்னிகள்னு. கன்னிகள்னா ஒரே மாதிரி பாடுறது அப்படின்றது. வேற மாற்றியெல்லாம் பாடக்கூடாது. முதல் 2 லைன் வேற ஒரு மாதிரியும், அப்புறம் 2 லைன் இன்னொரு மாதிரியும் பாடுறதில்ல, ஒரே மாதிரி பாடுறது. ஒரு நல்ல பாட்டு, ரைட். சரணம் சரணமானந்தா சச்சிதானந்தா 49 எங்கே பார்க்கலாம்? 49 50 ஒரே விரட்டில் பாட போகிறோம். 49 50 எடுத்துட்டீங்களா? ரெடி. நீலாம்பரி ராகம். சரணம் சரணம் ஆனந்த சச்சிதானந்தா தாவீதின் மைந்தனு சரண பதந்தா. சரணம் சரணம் ஆனந்த சச்சிதானந்தா தாவீதின் மைந்தனரோ சரண பதந்தா. தேவசூதன் பொந்தியுப்பி நாத்தினிடமே சென்று பல பாடவும் தயவானா. தந்து செய்து பொந்து மேலாத்து துறைதான் தற்பரனை விட்டு விட தன்னுள் எண்ணினான். கும்மி பாட்டு மாதிரி. தன்னே நானே தானே பாடுங்க. தன்னே நானே தானே நானே. பரபாசோடதிபதியை பணிய நிறுத்தி பாதகனையோ இறையோயோ விட என்றார். ஜீவனுட அதிபதியை சிலுவையில் கொன்று சிறுடனையே விட்டு விட தீயவர் கேட்டார். கண்ணீர்தனை எடுத்து கை கழுவியே கற்பரனை கொள்வதற்கும் ஒப்பு கொடுத்தான். கள்ளனையே விட்டு விட்டு யூதர்களுக்காக காவலனை குருசரைய காவியும் தீர்த்தான். சரணம் சரணம் ஆனந்த சச்சிதானந்தா 50 தாவீதின் மைந்தனோரே சரண பதந்தா. பித்தன் என்று வெள்ளையரை சட்டை அணிந்து வேதகையே ரோதே பரிகாசம் பண்ணினான். கற்றூனில் சேர்த்திருக்கி கட்டு வழுவாய் காவலன் தன் சேர்வையெல்லாம் கூடி அழித்தார். முள்ளில் மூடி அணிந்து வள்ளல் எனவே மூக்கமுடனே தடி கொண்டார்க்க அடித்தார். கையினில் செங்கோல் என்று மூங்கில் ஒன்றிட்டு காவலன் நீ ஊதருக்கென்றோவியம் சொன்னார். துப்பினர் முகத்தினில திக்கிரமமாய் துண்ணிய கை கோலை வாங்கி சென்னியில் போட்டார். முழங்காலிலே இருந்து தெண்டன் பண்ணியே முன்னவனை தான் இறைஞ்சி கண்ணத்தரைந்தார். தன்னே நானே தானே லாரோ தானே நானே நானே. இல்லையா? கும்மி பாட்டு மாதிரி இருக்கா? கும்மியா கோலாட்டமா? இன்னொன்று இருக்க, ஆண்கள் எல்லாம் கையில் இது வச்சு ஆடுவாங்களே, கர்ச்சிப்பு வச்சுக்கிட்டு. என்ன ஒயிலாட்டம் கோலாட்டம் கும்மி ஆட்டத்துக்கு ரொம்ப அருமையான பாடல். தெரியுமா தெரியாதா இந்த பாட்டு? தெரியாதா? இயேசுவே லட்சியம் தெரியணும், அதெல்லாம் தெரியணும். நல்ல நல்ல பாடல்கள் இருக்குது. போதுமா? இதிலிருந்து பாடினது போதும். நிறைய நல்ல நல்ல பாடல்கள், அருமையான பாடல்கள். இன்னொரு பாட்டு பாடலாமே. எங்கே சுமந்து போறீர் பாடுவோமே. எங்கே சுமந்து போர் புன்னகவராளி பாடுவோமா? தெரிஞ்ச பாட்டு தானே, பாடுவோமாம்மா? ஆமாம். புன்னகவராளி பாடினா என்ன வரும்? என்ன சொல்லுங்க? பாம்பு வரும். தேங்க்யூ. என் பிள்ளைக்கு நல்லா தெரியுது. நம்மளை பார்த்தா வராதான் இந்த அம்மா. பாம்பு வரும். பள்ளமா எஃப்
எங்கே சுமந்து போகிறீர்? சிலுவையை நீர் எங்கே எங்கே சுமந்து போறீர்? இந்த காணலில் உமர் அங்கம் முழுதும் நோக ஐயா எங்கே சுனாதா எங்கே சுமந்து போகிறீர்? சிலுவையை நீர் எங்கே சுமந்து போகிறீர்? தோளில் பாரம் அழுந்த தூக்க பலம் இல்லாமல் தாழும் தத்தளிக்கவே தாப சோபம் முரணி எங்கே பாடுங்க எல்லாரும். சிலுவையை நீர் வாதையினால் உடலும் வாடி தவிப்புண்டாக வேதம் இல்லாச்சி மோனும் பின்னாக தாங்கி வர இங்கே சுமந்து சிலுவையை நீர் தாயார் அழுது வர சார்ந்தவர் பின் தொடர மாயம் இல்லாத ஞான மாத புலம்பி வர எங்கே வல்ல பேயை கொல்லவும் மரணம் தன்னை வெல்லவும் எல்லை இல்லா பாவங்கள் எல்லாம் நாசமாகவும் எங்கே சுமந்து போகிறீர்? சிலுவையை நீர் மாசனுகாத சத்ய வாசகனே உமது தாசர்களை காக்கவும் தாங்கா சுமை எடுத்து எங்கே சிலுவையை நீர் எங்கே சுமந்து போகிறீர்? நண்பர்களே, நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது இந்த பாட்டை பாடி அழுதுருக்கிறேன். எங்கள் ஊரில் அந்த கோயில் வந்து எங்கள் ஊர் கோயில் வந்து ஓலை வேய்ந்த கோயில். ஓலை வேய்ந்த கோயிலில் தான் நான் ஆரம்பத்தில் சின்ன பிள்ளையா முழங்கால் போட்டு ஜெபம் பண்ண அனுபவம். அங்கே வந்து எங்கள் அம்மா உபதேசியார் ஒய்ஃப் எங்கள் அம்மா இந்த சாணத்தை வச்சு மொழுகி அழகாக சனிக்கிழமை சாணத்தை வச்சு மொழுகி அதை குழுக்குழுன்னு ஆக்கிடுவாங்க. மறுநாள் காலையில் போய் முழங்கால் போட்டால் குழுக்குழுன்னு இருக்கும். அதுதான் எங்கள் அப்பா உபதேசியார். அங்கே நாங்கள் ஒரு 15 குடும்பம், கிறிஸ்தவ குடும்பம், ஒரு 15 குடும்பம் அந்த காலத்தில் இருந்துச்சு. எல்லோரும் சேர்ந்து இருக்கும்போது அப்பா இந்த பாட்டை பாடுவாங்க, அம்மாவும் பாடுவாங்க. நாங்கள் எல்லாம் அழுதுகிட்டே பாடுவோம் இந்த பாட்டை இந்த லெந்து காலத்தில். அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமான காரியங்கள். இந்த பாடல் நான்சி அம்மாவுக்கு நல்லா பிடிச்சிருக்கணுமே. ஏன் சொல்லுங்கள் பார்க்கலாம். நம்ம எல்லாரையும் விட நான்சி அம்மா தான் ரொம்ப ரசித்து பாடியிருப்பாங்க. ஏன் சொல்லுங்கள், நான்சி அம்மா சொல்லுங்கள். ஏன்? நல்லா பாருங்க என்னவெல்லாம் இருக்கு. எங்கே அங்கம் தோளில் தாழும் வாதை வேதம் தாயார் மாயம் வல்ல எல்லை மாசனு தாச சொல்லுங்கம்மா. என்னது? எதுகை. இந்த மகன் சொல்லிட்டார். முழுக்க எதுகை. ஆமாம். மோனை என்றால் என்ன அர்த்தம்? முதல் எழுத்து ஒன்றித்து வருவது மோனை, இரண்டாம் எழுத்து ஒரே மாதிரி வர்றது எதுகை. ஆமாம். என்னது வம்பா இருக்கு? எல்லாரும் கம்முன்னு உட்கார்ந்துருக்கீங்க. நம்மளுக்கும் தமிழுக்கும் என்ன சம்பந்தம்ன்றீங்களா? ஏங்க, தமிழை வளர்த்தது கிறிஸ்தவம். ஜாக்கிரதையா இருங்க. இந்த மண்ணிலே தமிழை வளர்த்தது கிறிஸ்தவம். தமிழுக்கு இன்னைக்கு இருக்கிற முன்னுரிமையை வாங்கி கொடுத்தது கிறிஸ்தவம். யாரெல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். தமிழிலே சதுர் அகராதி எழுதினவர் யாரு? ராபர்ட் கால்டுவெல் தமிழை ஆராய்ச்சி செய்தார்.
சதுரகராதி எழுதினவர் வீரமாமுனிவர். நன்றி மகனே, நன்றி. ஆமாம், வீரமாமுனிவர் இல்லாவிட்டால் தமிழ் இல்லை. ஆமாம், தமிழிலே முதலாக அச்சயந்திரத்தை கொண்டு வந்தவர் யாரு? சீகன்பால்க ஐயா இல்லையா? தமிழ் இல்லாம, இது கிறிஸ்தவர்கள் இல்லாவிட்டால் தமிழ் இல்லை. கிறிஸ்தவர்கள் தான் தமிழுக்கு தொண்டு செய்திருக்கிறார்கள். ஜியு போப்பு, கால்டுவெல் ஐயா இல்லையா? ஏன் நீங்கள் அதாவது மேலை நாட்டுக்காரர்களே சொல்லுகிறீர்கள்? இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்கள் எத்தனை பேர்? அம்மாவுடைய தாத்தா, அவங்க பேர் என்ன சொல்லுங்க? தேவநேய பாவாணர், வேதநாயக சாஸ்திரியார், சொல்லுங்க, வேற சொல்லுங்க. ரத்னபிள்ளை. ஆமா, சாரி, ஹென்றி ஆல்ஃபிரட் கிருஷ்ணபிள்ளை. ஹென்றி ஆல்ஃபிரட் கிருஷ்ணபிள்ளை என்ன புஸ்தகம் எழுதினாரு? ரட்சணிய யாத்ரீகம். இந்த தமிழுக்காக. அதே மாதிரி மாயூரம் வேதநாயகர். வேற வேற தமிழுக்காக. தமிழை வளர்த்தது கிறிஸ்தவம். நன்றி கெட்ட மக்கள் இங்கே இப்பொழுது இருக்கிறவர்கள். இந்த தமிழுக்காக போராடி. அம்மா ஃபெப்ரிஷியஸ், யார சொன்னீங்கம்மா? ஃபெப்ரிஷியஸ் ஐயா. ஆமாம், அது மொழிபெயர்ப்பு. ஃபெப்ரிஷியஸ் ஐயா. அது மாதிரி நிறைய பேர். தமிழ் என்றால் கிறிஸ்தவம், கிறிஸ்தவம் என்றால் தமிழ். நம்ம தான் இப்போ அப்படியே பின்வாங்கி போயிட்டோம், ரொம்ப ரொம்ப பின்வாங்கி போயிட்டோம். அதனால் அது எனக்கு பிடிக்குது. எங்கே அங்கம், எங்கு அங்கு, தோள் தாழ், வாதை பேதம், தாயா மாயம், வல்ல எல்லை, என்ன அதுக்கு பேர் என்ன? எதுகை. சொல்லுங்க. முதல் எழுத்து ஒன்றித்து வருவது மோனை. சொல்லுங்க எல்லாரும். தமிழையா மாதிரி இருக்கிறேன். முதல் எழுத்து ஒன்றித்து வருவது மோனை. சொல்லுங்க எல்லாரும். இரண்டாம் எழுத்து ஒன்றித்து வருவது எதுகை. சரிதானா? இந்த பாடல் எதுகை நிறைந்த பாடல். சத்தாய் நிஷ்கலமாய், ஒரு சாமியமும் இல்லதாய், சாவுக்கு சாவன்னா மோனை, சித்தாய் ஆனந்தமாய், சத்துக்கு சித்து என்னது? மோனையா எதுகையா? சொல்லுங்க. எதுகை. ஆமா, சத்தாய் நிஷ்கலமாய், ஒரு சாமியமும் இல்லதாய், சானாவுக்கு சாவன்னா மோனை, சித்தாய் ஆனந்தமாய் திகழ்கின்ற திருத்துவமே, எத்தால் நாயடியேன். சத்துக்கு எத்து என்ன? எதுகையா மோனையா? இன்னும் புரியல உங்களுக்கு? இயேசுவே ரட்சியம். உங்களுக்கெல்லாம் 3 மாதம் வச்சு உங்களை தமிழ் சொல்லி கொடுக்கணும். அப்போ சத்துக்கு எத்து என்னையா? எதுகை. எதுகை. ரெண்டாம் எழுத்து ஒன்றாய் வருவது எதுகை, முதல் எழுத்து ஒரே மாதிரி வருவது மோனை. அவ்வளோதான். ரைட். இன்னும் ஒரே ஒரு பாட்டு இதிலேருந்து பாடிடுவோம். ஒரே ஒரு பாட்டு இதிலேருந்து பாடுவோம். என்னுடைய பாடல் பாடிடுவோமா? ஆமாம். அது ஒரு மாதிரி ஊரார் பிள்ளை ஊட்டி வளர்த்தா தாம்பிள்ளை தானே வளரும்னு சொல்லுவாங்க. நான் என் பாட்டையே நான் பாடுறேன் உங்களுக்கு. என்ன பாட்டு? என்ன பாட்டு? ஐயா போட்டிருக்காங்க, ஏன் பாட்டு ஒன்று போட்டிருக்காங்க. இவர் இளையராஜா பாடுவார்ல, ஏன் பாட்டு ஏன் பாட்டுன்னு சொல்லிட்டு, அந்த கதையா. 13வது பாடல். 13 என்ன ராகம்? சிந்து பைரவி. பரவாயில்ல, மனப்பாடமாக பண்ணிட்டீங்க. ரைட். ஐயா ஒரு சி மைனர் கொடுங்கய்யா. தன்னானே தானே நானே தானா, தான நானே நானே நானா. கை தட்டுங்க. தன்னானே தானே நானா நானா, தன்ன நானே 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 நானா. பணம் என்றால் பிணமும் வாயை பிளக்கும் ஐயா, பாதாளம் மட்டும் பாயும் பணமே அம்மா. பணம் என்றால் பிணமும் வாயை பிளக்கும் ஐயா, பாதாளம் மட்டும் பாயும் பணமே அம்மா. பந்தியிலே முந்தி நிற்கும் பணந்தானம்மா, பந்தியிலே தானையா, நல்ல குணங்கூட குப்பையிலே என்றோம் அம்மா. பணம் என்றால் பிணமும் வாயை ஐயா, பாதாளம் மட்டும் பாயும் பணமே அம்மா. கூட அழகு 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 அழகு.
காசேதான் கடவுள் என்று சொன்னோம் ஐயா, இங்கு காசுக்கு அடிமையாகி நின்றோம் அம்மா. பேசாத இடத்திலெல்லாம் பேசுதையா காசு, பேசாத இடத்திலெல்லாம் நம்மில் பிரிவினை ஏற்படுத்தி விட்டதம்மா. பணம் என்றால் பிணமும் வாயை விளக்கும் ஐயா, பாதாளம் மட்டும் பாயும் பணமே அம்மா. ஆமாமா, அழகு அழகு. கடவுளை சார்ந்து நாமே வாழ்வோம் என்றால் காசுக்கு அடிமையாக வேண்டியதில்லை. உடைமைகள் பொதுவாக வைத்தோம் என்றால், உடைமைகள் பொதுவாக இந்த உலகிலே இறையரசு நிலையாகுமே. பணம் என்றால் பிணமும் வாயை விளக்கும் ஐயா, பாதாளம் மட்டும் பாயும் பணமே அம்மா. கடைசி சரணம். வளமை கடவுள் தந்த வரமும் அல்ல, வறுமை அவர் தந்த சாபமும் அல்ல. இருப்பவர் இல்லார் என்ற இழிநிலை மாற, இருப்பவர் இறைமகன் வழி நின்று உழைத்திடுவோமே. பணம் என்றால் பாதாளம் மட்டும் பாயும் பணமே அம்மா. பணமே ஐயா, பணமே அம்மா, பணமே ஐயா, பணமே அம்மா. இந்த இறைமகன் வழி நின்று உழைத்திடுவோமேன்னு சொல்றேன்ல, கடைசி லைனு. அப்படின்னா என்ன? அப்படின்னா என்ன? யாரெல்லாம் சொல்லுவா? 1 2 3 சொல்லுங்க. இறைமகன் வழி. இறைமகன் யாரு? ஆண்டவராகி இயேசு. ஏசப்பான்னு சொல்லக்கூடாது, பத்திரம். நான் இன்னைக்கு காலையிலே சொல்லி கொடுத்துட்டேன். இறைமகன் என்றால் யாரு? நம்முடைய ஆண்டவராகி இயேசு. அவர் வழி என்ன வழி? சத்திய வழி. அவர் வழியில் நின்னா காசுக்கு அடிமையாக வேண்டியதில்லைன்னு நான் சொல்றேன். ஒன்று உழைச்சு சாப்பிடுன்னு அர்த்தம். தம்பி சொல்றாரு, அவர் உழைச்சாரு. அவர் என்ன செய்தாரு? உழைச்சாரு. அப்புறம் 2 அங்கி இருந்தா சொல்லுங்க, இல்லாதவங்களுக்கு கொடுங்க. ஒரு இடத்துல நான் சொன்னேன், 2 அங்கி இருந்தா இல்லாதவங்களுக்கு கொடுங்க. ஆக்சுவலி அது அவர் சொல்லலை, இயேசுதானவர் சொல்ல. சொன்னது யாரு? யோவான் ஸ்நானகன். அவருடைய நண்பர் தானே அவர். அவங்க ரெண்டு பேரும் மச்சான். அது தெரியுமா உங்களுக்கு? இயேசுநாதரும் யோவான் ஸ்நானகனும் அவங்களுக்கு என்ன வேணும்? ஒருத்தர் மைத்துனர்கள் 2 பேரும். அத்தம்மாயிங்க மாமாயிங்க 2 பேரும். அது தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? தெரியும். ஆமாம், மகளுக்கு தெரியுது. ஆமாம். அதனால் அவர் சொல்லுவார், அவன் ஒருத்தர் சொன்னேன், 2 அங்கி உள்ளவங்க இல்லாத கொடுக்கிறவர்கள் போட்டிருக்கல பைபிள்னா அது போதவர்மாருக்கு தான் சொன்னதுன்ட்டாரு. டப்பாருன்னு. என்னடா அங்கி போடுறது யாரு? சொல்லுங்க, போதவர்மார் தானே, எங்களுக்கு சொல்லலைன்ட்டாரு. பயங்கரமான ஆள் அவர். அங்கி இல்லை. எங்க பைபிள்ல என்ன போட்டிருக்கு தெரியுமா? 2 ஆடைகளை உள்ளவர்கள் இல்லாதவர்களுக்கு கொடுக்க கடவர்கள். அங்கி மாத்திரம் இல்லை. அது மாதிரி வேற என்ன? இயேசுநாதர் வழி என்ன? இந்த உலகம் சமமான உலகமாக மாற, பொருளாதார சமத்துவம் ஏற்பட இயேசுநாதர் வேற வழி என்ன காமிச்சாரு? அன்பு வழி. அது ரொம்ப ஜெனரலா இருக்கு, கொஞ்சம் பிராக்டிக்கலா பேசுங்களே. எல்லாத்தையும் பொதுவா வச்சு சாப்பிடு. மக சொல்றாங்க பாத்தீங்களா? ஜபா, எல்லாத்தையும் பொதுவா வச்சு சாப்பிடு. இதை பங்கு வச்சு சாப்பிடுங்க எல்லாரும். உங்களுக்குள்ளே இருக்கிறதே குறைவா இருந்தாலும் பங்கு வச்சு சாப்பிட்டீங்கன்னா நிறைவா இருக்கும். நல்லா இருக்குமா? நீ போய் உனக்குள்ளதை விற்று சொல்லுங்க. அது மாதிரி கஷ்டமான விஷயம் வேற ஏதாச்சும் இருக்கா உலகத்துல?
நீ போய் சொல்லுங்க. 10:21 வாசிங்க. மார்க் 10:21. இறைமகன் வழி நின்று உழைத்திடுவோமே. நான் சும்மா சொல்லிட்டு போகக்கூடாது. மார்க் 10:21 வாசிங்க. எடுங்க எல்லாரும். மார்க் 10:21. டைம் ஆயிடுச்சு நம்முடைய நிகழ்ச்சி. இயேசு அவரை பார்த்து, அவனை இல்லையா, அவரை, ஆமா, மாத்தி வாசிங்க. அவரிடத்தில் அன்பு கூர்ந்து, உம்மிடத்தில், நல்லா இருக்கே, உம்மிடத்தில், உன்னிடத்தில் இல்லை, உம்மிடத்தில் ஒரு குறை உண்டு. நீர் போய், நீங்க திருவள்ளியம் தான் வச்சிருக்கீங்களா? மாத்தி வாசிக்கிறாரியா? என்ன தைரியம் எப்பா! பேராயருடைய மருமகன் இல்ல, என்ன தைரியம் இல்ல. நீர் போய், நீ வாவெல்லாம் போடக்கூடாது. அவருக்கு வயசு கூட இருந்திருக்கும் ஒருவேளை, இல்லையா? மரியாதையோட ஆண்டவர் பேசியிருப்பாரு. நீர் போய் உமக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று கொடும். நல்லா இருக்கே. அப்பொழுது பரலோகத்திலே உமக்கு செல்வம் உண்டாயிருக்கும் என்று சொன்னார். அவரோ ஓடி போய் விட்டார். அவரோ ஓடி போய் விட்டார். பரவாயில்லையே, திருவள்ளியம் கையில் இல்லாட்டாலும் திருவள்ளியம் மாதிரி வாசிக்கிறாங்கல்ல, அது சந்தோஷமா இருக்கியா? நான் இன்னொரு திருவள்ளியம் கொண்டு வந்திருக்கிறேன். ஒன்னே என்கிட்ட இருக்கு, வாங்கிக்கிறேங்க. ரைட். ஆகினாலே அந்த பாடலோடு கூட நாம் முடிப்போம். இப்போது ஒரு ஜெபம் செய்வோம். ஜெபம். எங்கள் கண்மலை மீட்பெருமாகிய ஆண்டவரே, என் நாவின் சொற்களும் எங்கள் எல்லாருடைய இதயத்தின் சிந்தனைகளும் உம்முடைய திருமுன்னிலையில் இப்பொழுதும் உமக்கு பிரியமானவைகளாகவும் எங்கள் எல்லாருக்கும் பிரயோஜனமானவைகளாகவும் இருப்பதாக ஆண்டவரே. ஆமென். ரைட். இந்த 3 நாளும் ஒரே தலைப்பு. என்ன தலைப்பு? பரிசுத்த வாரத்தின் பயணம். சொல்லுங்க, என்னாச்சு, மறந்துட்டீங்களா? நேற்று 3 நாள், அன்னைக்கு மத்தியானம், ஆனால் அன்னைக்கு இதில் பேர் என்ன, ஃபாஸ்டிங் ப்ரேயரில் வேறு தலைப்பு பேசினேன், ரெக்கன்சிலேஷனை பற்றி பேசினோம் இல்லையா? ஆனால் இந்த 3 நாளும் ஒரே தலைப்பு. என்னது? பரிசுத்த வாரத்தின் பயணம் என்று பார்த்தோம். நேற்று தினத்திலே நாம் எந்த நாளில் தொடங்கினோம்? குருத்தோலை ஞாயிற்றுக்கிழமை தொடங்கினோம், அப்படி தானே? குருத்தோலை ஞாயிற்றுக்கிழமை தொடங்கினோம். அந்த பவனியை பற்றி பேசினோம். 3 வகையான பவனி சொன்னோம். 1 அடித்தட்டு மக்கள் பேரணி, 2 அமைதி பேரணி, 3 அநீதிக்கு எதிரான அச்சுறுத்தும் பேரணி. இது எப்படி இருக்கு? அநீதிக்கு எதிரான அச்சுறுத்தும் பேரணின்னு பார்த்தோம். 2வது திங்கக்கிழமை என்ன நாள்? அந்த என்ன, அத்திமரம். ஆமா, அத்திமரத்தை ஆண்டவர் சபித்தார் என்று நாம் சொல்லலாமா என்றெல்லாம் யோசித்தோம். அது ஒரு அற்புதம் அல்ல, அது ஒரு அடையாளமாக செய்தார். அத்திமரம் யாருக்கு அடையாளம்? யாருக்கு அடையாளம்? நமக்கு அடையாளம். அன்னைக்கு யாருக்கு அடையாளம்? யூத மதத்துக்கு அடையாளம். யூத மதத்துக்கு அடையாளம். பரிசேயர், சதுசேயர், வேதபாரகர். இந்த கருத்து உங்களுக்கு தெரிஞ்ச கருத்து தான், புது கருத்து ஒன்றும் சொல்லலை. யூத மதத்துக்கு அடையாளம் இல்லையா? நிறைய இலைகள் இருக்கின்றது, ஆனால் என்ன இல்லை? ஆமா, அமாவாசை, ஓய்வு நாள் என்று பல இலைகள் இருக்கின்றன. பலிகள், காணிக்கைகள். அந்த இவர் சொல்லுவார்ல, ஆமோஸ், உன் காணிக்கைகளை வெறுக்கிறேன், உன்னுடைய பாடல்களின் இறைச்சல் எனக்கு பிடிக்கவில்லை, என்னை விட்டு அகற்று அப்படின்லாம் ஆமோஸ் முழங்குவார் இல்லையா? அதுதான் இலைகள். அது மட்டும் இருந்து பிரயோஜனம் இல்லை இல்லையா? ஆகினாலே இலைகள் நிறைந்த அத்திமரம் என்ற அந்த பார்த்தோம். அப்போ செவ்வாய்க்கிழமைக்கு போயிடுவோமா? செவ்வாய், புதன், வியாழன் 3 நாளும் பேசி முடிக்கணும். நான் 8:30 மணிக்கு முடிச்சிருவேன். 8:30 மணிக்கு முடிச்சிடலாமா? ரெடி. 8:30 மணிக்கு கட்டாயம் முடிக்கிறோம். ஆமாம், இன்னும் 1 மணி நேரம் இருக்குது. சரியா 3 நாள் பார்க்க போகிறோம். இன்றைக்கி 3 நாள் பார்த்தா தான் நாளைக்கு வந்து வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் பார்க்க முடியும். நாளை காலையில் வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் பார்க்கணும். போலாமா? அதனால இன்னைக்கு என்ன கிழமை சொல்லுங்க? இன்னைக்கு என்ன கிழமை? இன்னைக்கு வியாழக்கிழமையா? இன்னைக்கு சனிக்கிழமை. ஆனால் இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்? செவ்வாய்க்கிழமையை பற்றி பார்க்க போகிறோம். எந்த செவ்வாய்க்கிழமை? பரிசுத்த வாரத்தில் செவ்வாய்க்கிழமை. ஒரு கதை சொல்லிட்டு போமா? கதை சொல்லணும்ல. ஆமாம், இந்த ஒரு ஊரில் என்ன மாதிரி நேற்று யாரோ சொன்னாங்க, ஐயா நீங்கள் சொல்லாத கதையெல்லாம் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது யார் சொன்னதுன்னு ஞாபகம் இல்லை. நீங்கள் தான் சொன்னீங்களா? இந்த கதை சொன்னனா சொல்லலையான்னு தெரியாது, சொல்லியிருந்தேன்னா பொறுத்துக்கிடுங்க.
ஒரு ஊரில் என்ன மாதிரி ஒரு பாட்டுக்காரர் இருந்தார். நேற்றுக்கும் பாட்டுக்காரர் கதை சொன்னேன்ல, அந்த மயங்கி விழுந்த சிங்கம் ஞாபகம் இருக்கா? மயங்கி விழுந்த சிங்கம் ஜப்பா வரல. ஆமாம் ஆமாம், என்ன மாதிரி ஒரு பாட்டுக்காரர் இருந்தார். அந்த பாட்டுக்காரங்களுக்கு பயங்கரமான பெருமைக்காரவங்களாக இருப்பாங்க. அப்படி ஞானவரம் ஐயா இருக்கக்கூடாதுன்னு நீங்கள் என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். அந்த பெருமையெல்லாம் இருக்கும். நானே இசை ஒருத்தர் இருக்கிறார் நம்ம நாட்டில், தமிழ்நாட்டில். இசை நான் தான் இசை அப்படின்னு சொல்கிற ஒரு பெருமைக்காரர் ஒருத்தர் இருக்கிறார். அவர் யார்? ஏன் சொல்லுங்க? இளையராஜா. இன்னைக்கு 9:30 மணிக்கு அவர் ஒரு பெரிய பேட்டி கொடுக்குறாரு, நம்ம எல்லாரும் மிஸ் பண்ண போகிறோம். ஆமாம், இசையை பற்றி இளையராஜா ஒரு அருமையான. நான் இளையராஜாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரிடமிருந்து நிறைய நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன். ராகங்களை அவர் வழியாகத்தான் கற்றுக்கொண்டேன். அதனால் இவர் என்னுடைய இந்த பாட்டுக்காரர் ரொம்ப பெருமைக்காரர். அவரை பார்க்குறதுக்கு நம்ம கிளின்டன் மாதிரி ஒரு தம்பி வந்தார். தம்பி வந்து அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தார். அப்போ இந்த பாட்டுக்காரர் சொன்னார், என் பாட்டு திறமை உனக்கு தெரியுமா அப்படின்னாரு. அப்போ அவர் சொன்னார், எனக்கு தெரியாது சொல்லுங்க அப்படின்னார். யார்? வந்தவர் சொன்னார். உடனே இந்த பாட்டுக்காரர் சொன்னார், நான் ராத்திரி 12 மணிக்கு எந்திரிச்சு பூபாலம் பாடினால் சொல்லுங்க காலை விடிந்து விடும் அப்படின்னார். ராத்திரி 12 மணிக்கு எந்திரிச்சு பூபாலம் பாடினால் காலை வந்து விடும். காலையில் பாடும் ராகம் என்ன சொல்லுங்க? பூபாலம். தெரியுமா? கதிரவன் எழுகின்ற காலையில் இறைவனை துதி செய்ய மனமே நீ எழுந்திரா. அதுக்கு பேர் தான் பூபாலம். நான் எந்நேரம் எழுந்து நான் பாடினாலும் உடனே என்ன விடிந்து விடும். அவர் அவ்வளோ நேரம் பாடிக்கிட்டு இருப்பார் போல தெரியுது அப்படின்னு சொன்னார். சரின்னார் நண்பர். உடனே அந்த அந்த பாட்டுக்காரர் சொன்னார், நான் மத்தியானம் 12 மணிக்கு வசந்தா பாடினால் என்ன வந்து விடும்? யார்? சாயங்காலம் வந்துடும். பரவாயில்லையே. ஆமாம், சாயங்காலம் வந்துடும். சாயங்காலத்தில் பாடுற ராகம் என்ன? வசந்தா. இங்கே யாராவது வசந்தா இருக்கீங்களா? நம்ம சர்ச்சில் வசந்தா இருக்கிறாங்களா? இல்லையா? இல்லவே இல்லையா? யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க வசந்தான்னு பேர் வச்சுருந்தா அவங்கள ஃபோன் இருக்காங்களாம்மா? இந்த அம்மாவுக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க. வசந்த குமார் இருக்கிறார். வசந்தா இல்லை, வசந்தான்னு ஒரு ராகம் இருக்கு. நீங்கள் ஃபோன் பண்ணி சொல்லுங்க. மாலையில் பாடும் ராகம் என்ன? வசந்தா அப்படின்னு ஒரு ராகம் இருக்கு. ரைட்டு. அவர் சரினார் நண்பர். உடனே அந்த பெரியவர் சொன்னார், நான் அமிர்த வர்ஷினி பாடினால் என்ன வரும்? ஐயா மழை வரும். ஜெவா, அமிர்த வர்ஷினின்னு ஒரு ராகம் இருக்கு. அந்த ராகத்தை பாடினா என்ன வரும்? இப்போ யாரோ அமிர்த வர்ஷினி பாடிவிட்டாங்க போல தெரியுது. அதனால தான் மழை வந்துருச்சு. பாவம் பிள்ளைகள் நல்லா நனைஞ்சிட்டு வந்திருக்கீங்க. தேங்க்ஸ்பா. மழையோடு நனைஞ்சு ஓடி வந்திருக்கீங்க. அங்கே ஃபேன் இருக்கா? பக்கத்தில் ஃபேன் இருக்கா? ஆமாம், 1 மணி நேரத்தில் சரியாக போயிடும், கவலைப்படாதீங்க. நான் அமிர்த வர்ஷினி பாடினால் என்ன வரும்? மழை வரும்னாரு. சரினார் நண்பர். உடனே சொல்றாரு, நான் புன்னகவராளி பாடினால் யார் சொல்லுவா? பாம்பு வரும். பரவாயில்லையே, நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான், இது இயேசுவே ரட்சியம். நான் புன்னகவராளி பாடினால் பாம்பு வரும் அப்படின்னாரு. நான் முகாரி பாடினால் அழுகை வரும். வெரி குட், வெரி குட், நல்ல பிள்ளைங்க. முகாரி பாடினால் என்ன வரும்? அழுகை வரும். உன்னை அன்றி வேறே கதி ஒருவர் இல்லையே சுவாமி, அன்னை தந்தை உற்றார் சுற்றார் ஆறு முதவுவாரோ அதிசய மனுவேலே ஆசை என் இயேசு சுவாமி சுவாமி. மாசிலாமணி உபதேசியார் கண்ணீரோட பாடுவார் இந்த ராகத்தை. இந்த ராகத்துக்கு பேர் என்ன? முகாரி. சொல்லுங்க. நான் முகாரி பாடினால் என்ன வரும்? அழுகை வரும் அப்படின்னார். இந்த நண்பருக்கு கொஞ்சம் கோபம் வந்துருச்சு, வந்த நண்பருக்கு. அப்பதான் அவர் கேட்டாரு, இருக்கட்டும் பெரியவரை, நேற்று நீங்க கச்சேரியில் பாடிக்கிட்டு இருக்கும்போது உங்களை நோக்கி சர்ரு சர்ருன்னு 4 கல் வந்துச்சே, அப்போ என்ன ராகம் பாடிக்கிட்டு இருந்தீங்க என்னாரு? இல்லையா? போலமா? என்ன கிழமைக்கு போகிறோம்? என்ன கிழமை? செவ்வாய்க்கிழமை.
செவ்வாய்க்கிழமை, அதான் திங்கக்கிழமை சாயங்காலம் எங்கே போயிடுவார் ஆண்டவர்? சொல்லணும் எல்லாரும் சேர்த்து சொல்லுங்க. பெத்தானியாவுக்கு போயிடுவார். நான் நேற்றே சொன்னேன், ஏன் சாயங்காலமெல்லாம் பெத்தானியாவுக்கு ஓடி போயிடுறாருன்றதுக்கு. நேற்று பேசுனீங்களா? யார் பேசுனா? சாப்பிட்றதுக்கு முன்னாடி வீட்டில் ஒருத்தரும் பேசியிருக்கல பாரு. நீங்கள் பேசுனீங்களாம்மா? யாரும் பேசவே இல்லை. நீங்கள் பேசுனீங்களா? கேட்டீங்களா? மகன்கிட்ட கேட்டீங்களா? சொன்னீங்களா? ஆமாம், நீங்கள் பேசணும். நாளைக்காவது சொல்லுங்கப்பா. நாளைக்கு நான் எல்லாருக்கும் முன்னாடி கேட்பேன் காலையில். ஏன் ஆண்டவர் சாயங்காலமெல்லாம் பெத்தானியா ஓடி போனார்? மகனே, உங்களுக்கு தெரியுமா? தெரியலையா? மருமகள்கிட்ட பேசுனீங்களா? பேசலையா? பேசலைன்றார் பாருங்க. வேற பேசுறத நான் சொல்லலப்பா, இந்த விஷயத்த பேசுனீங்களா இல்லையா? பேசலை. இன்னைக்கு நைட்டு பேசுங்க. மகனே, நீ கேளு அம்மாட்ட. பேசுவியா பேச மாட்டியா? அம்மா, ஆண்டவர் சாயங்காலத்தில் எங்கே ஓடி போயிட்டாரு? பெத்தானியா கிராமத்துக்கு ஓடி போயிட்டாரு. பகல்ல எல்லாம் எங்கே வர்றாரு? எருசலேம் பட்டணத்துக்கு வந்துடுறாரு. பேசிட்டு நாளைக்கு வந்து சொல்லணும். அம்மா என்ன சொல்லுதுன்னு கேளு, சரிதானே? அதனால் திங்கக்கிழமை சாயங்காலம் ஓடி போயிட்டார் பெத்தானியா. செவ்வாய்க்கிழமை காலையில் ஆமாம் எருசலேமுக்கு வந்தார். வந்த உடனே இந்த ஆளுகள்லாம் அவரை போட்டு கேள்வியாக கேட்பாங்க. அதுக்குனால போதகர்கள் அந்த கேள்வி நாள் என்று அதை சொல்லுகிறார்கள். சொல்லுங்க, கேள்வி நாள். சொல்லுங்க, கேள்வி நாள். ஆமாம், அதுக்கு ஒரு பாட்டு எழுதியிருக்கான். நான் அம்மாவும் அந்த பாட்டை பாடணுமா? கல்யாணி ராகத்தில் ஒரு பாட்டு. கல்யாணி அதுக்கு பேர் தான் கல்யாணி. கேள்விகள் கேட்டனரே, கேள்விகள் கேட்டனரே, இயேசுவிடம் கேள்விகள் கேட்டனரே, கேள்விகள் கேட்டனரே. வாழ்வழிக்கும் நல்ல வல்லவர் அவரிடமே, வாழ்வழிக்கும் நல்ல வல்லவர் அவரிடமே, வம்புகள் பல செய்து துன்பம் தரும் சிந்தையில் கேள்விகள் கேட்டனரே. யாரெல்லாம் என்ன கேள்வி கேட்டாங்கன்னு ஒரு சரணம் வச்சிருக்கேன், கவனிங்க. ஆசாரியரின் கேள்வி அதிகாரம் பற்றியது, பரிசேயரின் கேள்வி வரிதனை பற்றியது, சதுசேயரின் கேள்வி சரீர உயிர்ப்பு பற்றி, சதுசேயரின் கேள்வி சரீர உயிர்ப்பு பற்றி, வேத பாரகர் கேள்வி வேத கற்பனை பற்றி, கேள்விகள் கேட்டனரே. நாலு குரூப் வருதுங்க. இயேசுநாதர் கோயில்ல உட்கார்ந்து இருக்கிறார். அவற்றை 4 குரூப் வருது. முதலாவது குரூப் யார் தெரியுமா? ஆசாரியர்கள். ஆசாரியர் குரூப். ஆசாரியர்னா யாரு? பிரீஸ்டுகள். ஒரு தலைவன் யாரு? அண்ணா காய்பா, பிரதான ஆசாரியர்கள். அண்ணா என்பது மாமனாரு, காய்பா என்பது அன்னைக்கு அவர்தான் ஆட்சியில் இருக்கிற பிரதான ஆசாரியர். அவரோட சேர்ந்த ஆசாரியர்கள்லாம் சேர்ந்து வர்றாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, நீர் இவைகளை எந்த அதிகாரத்திலே செய்கிறீர்? இருக்கா இல்லையா? மார்க்கு 11:27 முதல் 33 வசனம். இவைகளெல்லாம் செய்கிறீர், இப்படியெல்லாம் இது சாட்டை எடுத்துக்கிட்டு அடிச்சு சாத்துறீங்க, கோயிலில் போட்டு துரத்துறீங்க, என்ன அதிகாரத்தில் இதெல்லாம் செய்றீங்க அப்படின்னு கேட்குறாங்க. உடனே ஆண்டவர், நான் கடவுள் கொடுத்த அதிகாரத்தில் செய்தேன்னு சொன்னாரா? சொல்லலை. நானும் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். கேள்விக்கு சொல்லுங்க, மறு கேள்வி போடுவார். யோவான் ஸ்நானகன் கொடுத்த திருமுழுக்கு எந்த அதிகாரத்தினாலே கொடுத்தார்? கடவுள் அதிகாரத்தினாலே கொடுத்தாரா, மனுஷ அதிகாரத்தினால கொடுத்தாரான்னு அவங்களால பதில் சொல்லவே முடியல.
ஏன்டா யோவான் ஸ்நானகனை அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாங்க அவங்க. எங்களுக்கு தெரியாது. ஆசாரியர்கள் தெரியுமா தெரியாதா? தெரியும், ஆனா தெரியாதுன்னு சொல்றான். பொய்யா உண்மையா? பொய். ஆண்டவர் என்ன சொன்னாரு? எனக்கும் தெரியாதுன்னு சொல்ல மாட்டாருமா. நீங்க தப்பா பதில் சொல்றீங்கம்மா. அவருக்கு தெரியும், ஆனா அப்ப தெரியாதுன்னு சொல்லக்கூடாதுல்ல. சொல்ல மாட்டாரு. நீங்க வாசிங்க அங்க. நான் சொல்ல மாட்டேன்னு தான் சொன்னாரு. நன்றி மகளே. ஆண்டவர் வாக்கு மாற மாட்டார். ஒரு வார்த்தையில் என்ன செய்ய மாட்டார்? பிடி கொடுக்க மாட்டார். இவருக்கு எல்லாமே தெரியும். தெரியுமா தெரியாதா? தெரியும். ஞானமுள்ள ஆண்டவர். சொல்லுங்க, ஞானமுள்ள. அவங்க அப்படியே போயிடுறாங்க. இவன் பிடி கொடுக்க மாட்டான்டா, எப்படியா பிடிக்கணும்ல. அப்புறம் பரிசேயர் வர்றாங்க. ரெண்டாவது குரூப் பேர் என்ன சொல்லுங்க? பரிசேயர் குரூப். அவங்க டீச்சர்ஸ், அவங்க வாத்திமார்கள். பரிசேயர் சதுசேயரை விட கொஞ்சம் நல்லவங்க. பரிசேயர் சதுசேயரை விட கொஞ்சம் நல்லவங்க. இந்த ஆண்டவருக்கு பரிசேயர்ல கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்தாங்க. ஒரு பரிசேயன் வீட்டுக்கு சாப்பிட போவார் தெரியுமா? ஞாபகம் இருக்கா? நிக்கோதேமு ஒரு பரிசேயர். நன்றி மகளே, நன்றி, நீங்க ஞாபகப்படுத்திட்டீங்க. இன்னொரு இடம் பரிசேயர் வீட்டுக்கு சாப்பிடவே போவார். அதனால பரிசேயர்கள்ல சிலர் அவருக்கு கொஞ்சம் சப்போர்ட்டா இருந்தாங்க. அவங்க டீச்சர்ஸ். அவங்க கேட்குறாங்க, ராயனுக்கு வரி கொடுப்பது நியாயமா இல்லையா? அது எங்க இருக்குன்னா 12:13-17 வரை. மார்க் 12:13-17 வரை. ராயனுக்கு வரி. ராயன்னா யாரு? ராஜாதி ராஜா. எங்க இருக்கிறாரு? ரோமாபுரியில் இருக்கிறாரு. ஆமா, ரோம சக்கரவர்த்தி. அவருக்கு வரி கொடுக்கலாமா கொடுக்க கூடாதா அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவர் என்ன செய்யறாரு? கொடுக்க கூடாதுன்னு சொல்லல, கொடுங்கன்னு சொல்லல. ஒரு காசை கொண்டு வா அப்படின்னாரு. நல்லா கவனிங்க, ஒரு காசை கொண்டு வா. ஆண்டவர் காசே வச்சிருக்க மாட்டார் போல தெரியுது மகனே. ஆமா, நம்ம தான் இந்த பர்ஸை வச்சுக்கிட்டே அலைகிறோம். இந்த ஆண்களுடைய பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? நாங்கள் படுற பாடு உங்களுக்கு தெரியுமா? பெண்கள் நீங்கள் காசையே எடுக்க மாட்டேன்றீங்க, பர்ஸை வச்சுக்கிற மாட்டேன்றீங்க. நாங்களா பர்ஸை வச்சுக்கிட்டு நாங்கள் படுற பாடு. சில பெண்கள் பர்ஸ் வச்சுருக்குறாங்க, குடும்பத்து காசை அவங்க தான் என்ன செய்வாங்க? மேனேஜ் பண்ணுவாங்க. ஆண்கள் அம்மா இந்த அதுக்கு கொடுமா காசு, இந்த இதுக்கு கொடுமா காசு அப்படி சொல்கிற ஆண்கள் இருக்காங்களா இல்லையா? ஆமாவா இல்லையாம்மா? ஆமாம். இங்கே ஆண்டவர்கிட்ட காசே கிடையாது. ஒரு காசை கொண்டு வா அப்படின்னார். ஒரு காசை கொண்டாந்து ஆண்டவர் கையில் கொடுக்க வர்றாங்க. கையில் வாங்க மாட்டார். அங்கே வச்சுக்கோ. நல்லா கவனிங்க, ஆண்டவர் எவ்வளவு ஜாக்கிரதையானவர்னு பாருங்க. அங்கே வச்சுக்கோ. இப்போ நான் கேட்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. என்ன கேள்வி கேட்டாரு? இதில் இருக்கிற சாயல் யாருடையது? இதில் எழுதப்பட்டிருக்கிற எழுத்து யாருடையது? சாயலும் எழுத்தும் யாருடையது? சாயல் யாருடைய சாயல்? ராயனுடைய சாயல். செசார். அப்பொழுது இயேசுநாதர் மரணமடைந்த சிலுவையில் அடிக்கப்பட்ட காலத்தில் இருந்த சீசர் பேர் என்ன? எந்த ராயன்? அகஸ்து ராயன். தப்பான பதில். அவர் AD 14 இறந்து போயிடுவார். AD 14 இறந்து போயிடுவார். இயேசுநாதர் சின்ன பிள்ளையா இருக்கும் போதே, அல்லது 20 வயசு பையனா இருக்கும்போது AD 14 இறந்து போயிடுவார். அதுக்கு பிற்பாடு இன்னொரு ஏரோது ராயன் இல்லை, ஏரோது குறுநில மன்னன். இதெல்லாம் உங்களுக்கு நிறைய தெரியணும். நல்லா கவனிங்க. ஏரோது கலிலேயாவில் இருந்த ஒரு சிற்றரசன். நம்ம கட்டபொம்மன் மாதிரி சிற்றரசன், நம்ம நவாப்புகள் மாதிரி. நம்ம வேற யாரு? நம்முடைய சிற்றரசர்கள் வேற யாரு? சேர சோழ பாண்டியர்கள் மாதிரி. ஆட்சி புரிந்தவர் யாரு? அவரு மகா சக்கரவர்த்தி. எங்க இருக்கிறாரு? ரோமாபுரியில. அப்போ கேட்கிறாரு, இந்த காசுல இருக்கிற சாயல் யாருடைய சாயல்? ஒருவருடைய படம் போட்டிருக்கு. யாருடைய? ராயனுடைய படம் போட்டிருக்கு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? பெரியவங்களுக்கு, நான் சின்ன பையனா இருக்கும்போது ஒரு காலனா காசு இருந்துச்சு, அரையனா காசு இருந்துச்சு. அந்த காசுல யாருடைய படம் இருக்கும்? ஜார்ஜ் தி 6th எம்பரர், அவருடைய படம் இருக்கும். யாரெல்லாம் கை உயர்த்துங்க. அப்படி பார்த்தவங்க எல்லாம் கை உயர்த்துங்க. அம்மா, ஐயா, ஒரு 4-5. நீங்க கையை உயர்த்துறீங்க. உங்களுக்கு நீங்க பார்த்துருக்கீங்களா? வீட்டில் வச்சிருக்காங்களா? அவர் நல்ல பிள்ளையா? நல்ல பிள்ளை. எங்க வீட்டுக்கு வாங்க, அம்மா நிறைய காயின் வச்சிருக்கிறாங்க.
நிறைய காயின் வச்சுருப்பாங்க. பழைய காயின்ஸ் எல்லாம் சேர்த்து வச்சுருக்கிறாங்க. ஊர் நாட்டில் இருக்கிற காயின்ஸ் எல்லாம் சேர்த்து வைப்பாங்க. நான் எங்கெல்லாம் ஊர் வேறு நாட்டுக்கு போகிறேனோ, நான் ஒரு 18 நாட்டுக்கு போயிருக்கிறேன். அங்கெல்லாம் போயிட்டு வரும்போது காயின்ஸை கொண்டு வந்து அம்மா கையில் கொடுத்துருவேன். அவங்க வச்சுருக்குறாங்க, 100 காயின் வச்சுருக்குறாங்க. அதனால் அந்த காயினில் யாருடைய படம் இருக்கு? ராயனுடைய படம் இருக்கு. அந்த ராயன் பேர் என்ன? ஆமா, திபேரியு ராயன். சொல்லுங்க, திபேரியு. அகஸ்துராயன் இல்லை, அகஸ்துராயன் செத்து போயிட்டாரு. இயேசுநாதர் பிறந்த காலத்தில் இருந்த அகஸ்துராயன் செத்து போயிட்டார். திபேரியு ராயன். சொல்லுங்க, அவ பேரில் தான் திபேரியா கடல்னே அந்த கடலுக்கே பேர் வச்சாங்க. சரியா? அவனுடைய சாயல் இருக்கு. நல்லா கவனிங்க, முக்கியமான செய்தி சொல்ல போறேன். இதுல எழுத்து யாருடையது? எழுத்து என்ன எழுதப்பட்டிருக்கு? ஜார்ஜ் தி 6th எம்பரர்னு படிச்சீங்கல்ல அந்த காலத்துல. அதே மாதிரி திபேரியு ராயன் கடவுளுடைய மகனும் ஆட்சியாளரும் அவரே. ஜார்ஜ் தி 6th எம்பரர் மாதிரி டைபீரியஸ் சீசர் லார்ட் அண்ட் சேவியர். சாரி, டைபீரியஸ் சீசர் லார்ட் அண்ட் சேவியர், ஆண்டவனும் மீட்பனும் அவனே அப்படின்னு எழுதியிருக்காங்க. அப்போ ஆண்டவர் சொல்றார். இப்ப நல்லா கவனிங்க, இப்ப என்ன நல்லா கவனிங்க. யாருடைய சாயல் இந்த காசுல இருக்கோ, இந்த காசு யாருக்கு சொந்தம்? ராயனுக்கு சொந்தம். தூக்கி அவன் மூஞ்சில் ஏறி. ஆனால் உன்னிடத்திலே இருப்பது யாருடைய சாயல்? அம்மா சொல்லுங்கம்மா. கடவுளுடைய சாயல். கடவுளுடைய சாயல் உள்ள நீ யாருக்கு சொந்தம்? கடவுளுக்கு சொந்தம். நீ கடவுளுக்கு சொந்தமானால் யாருக்கு சொந்தம் இல்லை? ராயனுக்கு சொந்தம் இல்லை. நீ ராயனுக்கு சொந்தம் இல்லாவிட்டால் ராயனுக்கு வரி செலுத்த வேண்டிய அவசியம். இது எப்படி இருக்கு? இது எப்படி இருக்கு? எப்படி ரூட் மாறி போறேன் பாத்தீங்களா? எப்படி ரூட்ல போறேன் பாத்தீங்களா? ஆனா மக்கள்லாம் பிரசங்கியார்கள்லாம் என்ன சொல்லுவாங்க தெரியுமா மகனே? தேவனுடையதே தேவனுக்கும், ராயனுடையதே ராமனுக்கும், வரி கட்ட வேண்டிய வரியை கட்டிடு, கோயில் கொடுக்க வேண்டிய காணிக்கைய கோயில் கொடுத்துரு, இப்படி சொல்லியே உங்களை ஏமாத்தி போட்டாங்க பிரசங்கிமார்கள். கவனம். ராயனுக்கு வரி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை, கிடையாது. இன்னொரு இடத்துல கூட இதை பற்றி பேசுறாரு. அந்த பேதுருவிட்ட பேசிட்டு இருக்கும்போது, பேதுருவே உனக்கு எப்படி தோன்றுகிறது, ரோமாபுரியிலே யாருக்கு ராயனுக்கு யாரு வரி செலுத்துறாங்க? பிள்ளைகளா அந்நியர்களா? பிள்ளைகள் வரி செலுத்துவது இல்லை ஆண்டவரே அப்படின்னு சொல்லுவார் பேதுரு. அப்படியானால் பிள்ளைகள் வரி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. நான் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரன். நல்லா கவனிங்க, நான் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரன். 1000 மைல்களுக்கு அப்பால் இருந்து வந்த அந்நியனாகிய சொல்லுங்க ரோமன் என்னிடத்தில் வரி கேட்கிறான். என்னோடு வயலுக்கு வந்தானா, நாற்று நட்டானா, சொல்லுங்க, களை பிடுங்கினானா, கஞ்சி களையம் சுமந்தானா, அங்கு கொஞ்சம் விளையாடுகிற எங்குள்ள பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணிபுரிந்தானா, மாமனா மச்சானா, மானங்கெட்டவனே, யாரை கேட்கிறாய் வரி? யார் சொன்னது? யார் சொன்னது? வீரபாண்டிய கட்டபொம்ம மாதிரியா ஆண்டவர் பேசுறாரு தெரியுமா? இதெல்லாம் உங்களுக்கு புரியணும். நான் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரன்டா. என் ஊர்ல வந்து எனக்கிட்ட என்ன கேட்கிற? வரி கேட்கிற. விளையாடுறியா? குடுக்க மாட்டேன்டா. சொன்னாரா சொல்லலையா? சொன்னாரு. இதெல்லாம் போதவர்மார் சொல்ல மாட்டாங்க. போதவர்மாரும் சொல்ல மாட்டாங்க, உபதேசிமாரும் சொல்ல மாட்டாங்க, பிரசங்கிமாரும் சொல்ல மாட்டாங்க. ஏகாதிபத்திய அடக்குமுறையை ஆண்டவர் சொல்லுங்க எதிர்த்தார். ஏகாதிபத்திய அடக்குமுறையை ஆண்டவர் எதிர்த்தார். அவர் அடங்கி போனவர் அல்ல. சரி, இந்த வரியை பற்றி பேசுனதில் கொஞ்சம் கூடுதல் நேரம் எடுத்துட்டேன், மன்னிச்சுக்கிடுங்க. ஆனால் சில ஆழமான உண்மைகளை உங்களுக்கு கட்டாயம் சொல்லணும். அடுத்தது, அவங்க அப்படியே போயிட்டாங்க. அவங்களால ஒன்றும் செய்ய முடியல. கடவுளுடையதை கடவுளுக்கு கொடு, ராயனுடையதை ராயனுக்கு கொடுன்னு சொன்ன உடனே வேற பிடிக்கவே முடியல. கடவுளுடைய கடவுளுக்கு கொடு என்பதில் ராயனுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பது உள்ளுக்குள்ள என்ன இருக்கு? தொக்கி நிற்கிது. அவங்களால வேற ஒன்றும் செய்ய முடியாது. அவங்க போயிட்டாங்க. மூணாவது ஒரு குரூப் வருது. அந்த குரூப் யார் தெரியுமா? அங்கே போட்டு நாங்கள் படினோமே, சதுசேயர். சதுசேயர் என்ற ஒரு குரூப் வர்றாங்க. முதல்ல வந்தது யாரு? ஆசாரியர்கள். ரெண்டாவது வந்தது யாரு? பரிசேயர்கள். மூணாவது வந்தது யாரு? சதுசேயர். அவங்க யாருன்னா அந்த ஆசாரியர் குரூப்புக்கு ரொம்ப நெருக்கமானவர்கள், சாடுசீஸ். அவங்க வந்து ஒரு கதை விடுறாங்க. என்ன கதைன்னு தெரியுமா?
ஆமாம், எங்கள் ஊரில் ஒரு பொண்ணு இருந்துச்சு. இவரே பல கதை சொன்னவர். நம்மாள் யார்? நம்மாள் யார்? நம்ம ஆண்டவர். எனக்கு ஆண்டவரை நம்மாள்னு சொல்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமாம், நம்மாள் பயங்கரமாக கதை சொல்கிறவர். நம்ம ஆண்டவர் எத்தனை கதை சொல்லி, கதை விட்டாரா கதை சொன்னாரா? கதை விட்டாரா கதை சொன்னாரா? சொன்னார். ஆனால் அவங்க கதை விடுறாங்க. என்ன கதைமா? எங்கள் ஊரில் ஒரு பொண்ணு இருந்துச்சு. அந்த பொண்ணை ஒரு பையன் கல்யாணம் பண்ண, குழந்தை இல்லாமல் அவன் செத்து போயிட்டான். இருக்கா இல்லையா? அந்த பொண்ணை அவன் தம்பி கல்யாணம் பண்ண, அவனும் குழந்தை இல்லாமல் செத்து போயிட்டான். அந்த பொண்ணை அவன் தம்பி கல்யாணம் பண்ண. இது மாதிரி எத்தனை பேர் கல்யாணம் பண்ணாங்க சொல்லுங்க? 7 பேர் கல்யாணம் பண்ணாங்க. நீங்கள் உயிர் தெழுதல் உண்டுன்னு நம்புறீங்கல்ல, நீங்களும் பரிசேயரும் இயேசுவும் கிறிஸ்தவர்களும் உயிர்த்தெழுதல் உண்டு என்று நம்புகிறவர்கள். அந்த உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளில் அந்த பொண்ணு யாருக்கு மனைவியா இருப்பா? பயங்கரமான பயலுக, சிக்க வைக்கிறதுக்காக முயற்சி பண்றாங்க. அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, புத்தி கெட்ட தனமா என்கிட்ட கேள்வி கேட்குறீங்க. எங்க இருக்கு தெரியுமா? 12:18-27. 12:18-27 அந்த மார்க்கில் புத்தி கெட்ட தனமா என்கிட்ட கேள்வி கேட்குறீங்கடா. அங்கே மேலோகத்தில் உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளில் கொள்வனையும் கொடுப்பனையும் இல்லை. அங்கேயும் போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு பார்க்குறேவளா? பைத்தியக்கார பயலுவலா? அங்கேயுமா கல்யாணம் நடக்குது? அங்கேயுமா கணவன் மனைவியா வாழ போறாங்க? பைத்தியங்களா? குடிச்சிட்டு ஏகிட்டாரு. அங்கே வாசிங்க, அழகா இருக்கு. அவங்களும் போயிட்டாங்க, ஓடியே போயிட்டாங்க. கடைசியாக யார் வர்றது தெரியுமா? வேதபாரகர். அவங்க நம்மளை மாதிரி கொஞ்சம் பைபிளை படிக்கிற ஆளுங்க. வேதபாரகர்களை ஆண்டவர் அறிவார். வேதபாரகர்கள் நிறைய பேர் ஆண்டவருக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க, பரிசேயர் மாதிரியே. ஒரு சமயத்தில் ஒரு வேதபாரகர் தான் மோட்சத்துக்கு போகிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பார்ல வேதபாரகர். அப்போ ஒரு இயேசுநாதர் கூட ஒரு கதை சொல்லுவார், நல்ல சமாரியன் கதை சொல்லுவார்ல. கேட்டவர் யாரு? வேதபாரகர் இல்லையா? நீயும் போய் அந்தபடியே செய், இது நல்ல சமாரியன் கதையை சொல்லிட்டு. வேதபாரகர்கள் ஒரு கேள்வி கேட்குறாங்க, முதன்மையான கட்டளை எது சொல்லுங்க? அது எங்கே இருக்கு தெரியுமா? 12:28-34 வரை. 12:28-34 யாராச்சும் வாசிங்க. வேதபாரகர் என்ன கேட்டாங்க? 12:28-34. பிரதான கற்பனை எது ஐயா? முதன்மையான கற்பனை எது ஐயா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? இயேசு அவருக்கு பிரதியுத்தரமாக, பிரதான கற்பனை எதுவென்றால், உன் கடவுளாகிய கர்த்தரை உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை என்று சொல்லி அவருக்கு மட்டும்தான் உண்மையா பதில் சொல்றாரு. மற்ற 3 பேரையும் அடிச்சு துரத்தி விரட்டிட்டாரு. இப்போ இயேசுநாதர், நான் முடிக்க போறேன், செவ்வாய்க்கிழமை முடிச்சிருவோம், புதன்கிழமை இருக்கு, நமக்கு டைம் இல்லை, செவ்வாய்க்கிழமை முடிச்சிருவோமா? 4 குரூப் வருதுங்க ஆண்டவரை கேள்வி கேட்கறதுக்கு. 4 குரூப்ல 3 குரூப்புக்கு ஆப்போசிட் பதில் சொல்லி அனுப்புறாரு, அடிச்சு துரத்துறாரு. ஒரு குரூப்புக்கு மாத்திரம் கொஞ்சம் மெல்லிய பதில் சொல்லி அனுப்புறாரு இல்லையா? ஆண்டவருக்கு ஒரு பட்டம் சூட்டுங்க பார்க்கலாம். இப்போ நான் சொன்னேன், ஒரு பட்டம் சூட்டிக்கிட்டே வந்தேன். என்ன பட்டம் சூட்டலாம் ஆண்டவருக்கு? யோசிங்க. ஆண்டவருக்கு ஒரு பட்டம் சூட்டுங்களேன். என்ன பட்டம் சூட்டலாம்? நம்ம யாரையும் ஆண்டவருக்கு பட்டம் சூட்டலாம் சொல்லக்கூடாது. நம்ம ஆண்டவர் பட்டம் சூட்டுனா சந்தோஷப்படுவார். சொல்லுங்கம்மா, நிச்சயமா. நியாயாதிபதி இப்போ நியாய தீர்ப்பெல்லாம் அங்கே பண்ணலை, கேள்வி கேட்குறாங்க, பதில் சொல்றாரு, ஓடி போயிடுறாங்க. அதை வச்சு சொல்லுங்க. சொல்லுங்கம்மா. ஞானமுள்ள ஆண்டவர். ஆக அம்மா சொல்லிட்டாங்க. சொல்லுங்க, ஞானமுள்ள ஆண்டவர். சொல்லுங்க, ஞானமுள்ள மீட்பர். ஆமா, யாருக்கு என்ன பதில் சொல்லணும்னு ஆண்டவர் அறிந்திருந்தார். பிள்ளைகளே, மக்களே, பெரியவர்களே, யாருக்கு என்ன பதில் சொல்லணும்னு, எவன் எப்படி கேள்வி கேட்கிறானோ அதுக்கேத்தாப்புல பதில் சொல்ற நல்ல ஞானம் இருக்கு. இது இன்னைக்கு நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சிக்கிக்கிற கூடாது. சிக்க வைக்கிறதுக்கு எவனாச்சும் கேள்வி கேட்டான்னா அவனையே சிக்க வைக்கிற அளவுக்கு நம்ம என்ன செய்யணும்? கேள்வி கேட்டு அனுப்பிடணும். ஆண்டவரே ஞானம் தாரும் ஆண்டவரே.
நான் 7 ஆண்டுகள் முதல்வராக இருந்தேன். எவ்வளவு சிக்க வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். இல்லையா? பொறுப்பில் இருக்கிறவர்கள் இங்கே இருப்பீர்கள், வருவாங்க. எப்படியாச்சும் அண்ணனை சிக்க வச்சிருவோம் இன்னைக்கு, எப்படியாச்சும் ஐயாவை சிக்க வச்சிருவோம் இன்னைக்கு என்று சிக்க வைப்பதற்காகவே கேள்வி கேட்பாங்க. ஆண்டவரே ஞானம் தாரும், ஆண்டவரே இவரிடத்துல பேசுவதற்கு ஞானம் தாரும். டாக்டர்ஸ், ப்ரொஃபஸர்ஸ், டீச்சர்ஸ் அப்படி தானே வருவாங்க இல்லையா? அதனால ஒரே ஒரு குறிப்பு மாத்திரம் இன்னைக்கு நம்ம படிச்சுக்கிறோம். ஆண்டவர்கிட்ட நிறைய பேசணும் போல இருக்கு, முடிக்க போறேன் செவ்வாய்க்கிழமைய. ஆண்டவரே எனக்கு ஞானம் தாரும் ஆண்டவரே. எங்கள் அப்பா எங்களுக்கு ஏன் ஞானம்னு பேர் வச்சாருன்னு எனக்கே தெரியலை. ஒரு முறை 12 வயசாக இருக்கும்போது ஒரு சின்ன கதை சொல்லிடுறேன். எனக்கு 12 வயசாக இருக்கும்போது அப்பாட்ட கேட்டேன். ஒரு குடிசை வீடு எங்கள் வீடு, ஒரு சாதாரண குடிசை வீடு எங்கள் வீடு. அந்த கிராமத்தில் நான் திண்ணையில் உட்காந்துருந்தேன், அப்பா கீழே உட்காந்து வேலை செய்துட்டு இருந்தாங்க. அப்போ அப்பாட்ட கேட்டேன், ஏப்பா உங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஞானம்னே பேர் வச்சிங்க? எங்கள் அக்கா பேர் ஞான முத்தாபரணம். சொல்லுங்கள். ஆமாம், மானாமதுரை பக்கத்தில் வன்னிக்குடின்ற ஊரில் இருந்தாங்க, இறந்துட்டாங்க. எங்கள் அண்ணன் பேர் ஞான முத்து. இது எப்படி இருக்கு? என் பேர் சொல்லுங்க, ஞான வரம். என் தங்கச்சி பேர் ஞான புஷ்பம். என் தங்கச்சி பேர் ஞான புஷ்பம். இப்போ தான் நான் கேட்டேன் எங்கள் அப்பாட்ட, ஏப்பா ஞானம்னே பேர் வச்சிங்க அப்படின்னு. பைபிள் எடுத்துகிட்டு வாடா அப்படின்னாரு. அவர் உபதேசியார் இல்லையா, போய் பைபிள் எடுத்துகிட்டு வாடா அப்படின்னாரு. வீட்டுக்குள்ளே ஓடி போய் ஒரு பைபிள், அப்பா பயன்படுத்துகிற பைபிளை தூக்கிட்டு வந்து, எதை வாசிக்க அப்படின்னு கேட்டேன். ஒரு வசனம் சொன்னார். நீங்கள் சொல்லுங்கள் அந்த வசனத்தை. அவர் சொன்ன வசனம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சொல்லுங்க. சொல்லுங்க. அதுதான் மகனே, சொல்லுங்க. எங்க இருக்குது? பைபிள்ல தான் இருக்குன்றாரு. நீதிமொழிகள் 1:7. நன்றி மகனே, நன்றி. நீதிமொழிகள் 1:7 கடகடன்னு எடுத்து வாசித்தேன். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அப்பா தழுதழுத்த குரல்ல கொஞ்சம் அழுகையோடு சொன்னார், என் பிள்ளைகளெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளாக வாழணுன்னு தாண்டா உங்களுக்கு ஞானம்னே பேர் வச்சேன் அப்படின்னு சொன்னார். அன்பான இனியவர்களே, இந்த ஞானமுள்ள ஆண்டவரை நாம் மீட்பராக கொண்டிருப்பதனாலே ஆண்டவருக்கு தோத்திரம் என்று சொல்லுங்கள். ஜாக்கிரதையா இருங்கள். நாம் வாழுகிற இந்த உலகம் தீமையான உலகம், அநீதியான உலகம், நம்மை சிக்க வைக்கிற உலகம். குறிப்பாக வேலை செய்கிறவர்களே, ஆஃபீஸில் இருக்கிறவர்களே, டீச்சர்ஸ், ப்ரொஃபஸர்ஸ், டாக்டர்ஸ் இல்லையா, நீங்கள் கவனமாக இருங்கள். உங்களிடத்திலே கேள்வி கேட்பதற்கு வருகின்றவர்களிடத்திலே ஞானமுள்ள ஆண்டவரே பதில் சொல்லுவதற்கு எனக்கு என்ன தாரும்? ஞானம் தாரும். படிக்கிற பிள்ளைகள் கையை வைத்துங்க, எல்லாரும் கையை வைத்துங்க. படிக்கிற பிள்ளைகள் எல்லாம் நீங்கள் ஆண்டவரிடத்திலே கேட்க வேண்டும். ஆண்டவரே ஞானம் தாரும் ஆண்டவரே. சரிதானா? ஆண்டவரே ஞானம் தாரும் ஆண்டவரே என்று கேளுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். முடிச்சிருவோமா? எதை? செவ்வாய்க்கிழமை தான் முடிக்கிறோம். புதன்கிழமைக்கு போயிடுவோமா? இப்போ செவ்வாய்க்கிழமை சாயங்காலம் எங்கே போயிட்டாரு? சொல்லுங்க. பெத்தானியா ஓடி போயிடுவார். சீஷர்களும் கூடவே போவாங்க. அந்த லவ்லி வைன் பார்த்தீங்கன்னா அது நெருக்கமாக நடந்துக்கிட்டே இருக்கும். செவ்வாய் அப்படி பெத்தானியாவுக்கு போயிட்டு வருவாங்க. அது பெத்தானியாவுக்கு ஒரு வீடு காமிப்பாங்க. பெத்தானியாவில் யார் இருக்கா? மார்த்தா, மரியா, லாசரு. அந்த வீடு தான். அந்த வீட்டை ரொம்ப நேசித்தார் நம்ம ஆண்டவர். அவங்க ஏழைங்க, சாதாரணமானவங்க, அப்பா அம்மா இல்லாதவங்க. திரும்ப சொல்லுகிறேன், அவர்கள் ஏழைகள், சாதாரணமானவர்கள், அப்பா அம்மா இல்லாதவர்கள். அப்பா அம்மா இறந்து போயிட்டாங்க போல தெரியுது. ஆகினாலே அந்த வீட்டை ஆண்டவர் ரொம்ப ரொம்ப நேசித்தார். அவர்களுக்கு அன்பு செய்தார். அவர்கள் இவருக்கு அன்பு செய்தார்கள். ஒரு குடும்பம் தன்னை நேசிக்கிற குடும்பம் என்று சொல்லி அப்படி வைத்திருந்தார். ஒரு ஊர்ல அந்த குடும்பத்தை ஆண்டவர் அதிகமாக நேசித்தார் இல்லையா? அனாதைகள் போல இருந்த அந்த பிள்ளைகளை ஆண்டவர் நேசித்தார். அந்த வீட்டுக்கு போயிட்டார். புதன்கிழமை காலையில் ஆண்டவர் திரும்ப எங்க வர்றாரு? சொல்லுங்க சீக்கிரம். எருசலேமுக்கு வந்துட்டார். புதன்கிழமை காலையில் என்ன நடந்துச்சு தெரியுமா? மத்தியானம் அந்த 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 அது எங்க இருக்கு தெரியுமா? யோவான் 12வது அதிகாரம் 20வது வசனம். புதன்கிழமை காலையில் சீக்கிரம் புதன்கிழமை காலையில் யோவான் 12வது அதிகாரம் 20வது வசனம். இப்படியெல்லாம் கொஞ்சம் குஹீரண்டா நம்ம படிக்கணும். சீக்கிரம் வாசிங்க.
12:20 இல்லையோ? பண்டிகையிலே ஆராதனை செய்வதற்கு சில கிரேக்கர் வந்திருந்தார்கள். அவர்கள், நாங்கள் யாரை பார்க்க விரும்புகிறோம்? கலிலேயா நாட்டு ஊரானாகிய பிலிப்புவினிடத்திலே வந்து, ஐயா நாங்கள் இயேசுவை பார்க்க விரும்புகிறோம் என்று கேட்டார்கள். பிலிப்பு அதை யாரிடத்திலே சொல்லுகிறார்? அந்திரேயாவுக்கு அறிவித்தார். அப்புறம் அந்திரேயாவும் பிலிப்பும் சேர்ந்து அந்த கிரேக்க தத்துவ ஞானிகளை கூட்டிக் கொண்டு யாரண்டை போகிறார்கள்? இயேசுவண்டை போகிறார்கள். அவர்களை பார்த்த உடனே இயேசு என்ன சொல்லுகிறார்? கோதுமை மணியானது இப்பொழுது வேலை வந்து விட்டது. நான் எந்த வேலைக்காக காத்திருந்தேனோ அந்த வேலை வந்து விட்டது. அங்கே சொன்னார் யோவான் 2வது அதிகாரத்தில், வேலை இன்னும் வரவில்லை என்று சொன்னவர், என் வேலை வந்து விட்டது, இந்த வேலைக்காகத்தான் நான் காத்திருந்தேன், என்னை நோக்கி எல்லாரும் வர வேண்டும் என்று காத்திருந்தேன். யூதர்களாகிய உங்களுக்கு மட்டுமா நான் மீட்பர்? இல்லை, எல்லாருக்கும் மீட்பர். கிரேக்கர்களுக்கும் மீட்பர், ரோமர்களுக்கும் மீட்பர், சமாரியர்களுக்கும் மீட்பர், அம்மா பிற இனத்தவர் எல்லாருக்கும் மீட்பர். இந்த வேலைக்காகவே நான் காத்திருந்தேன். கோதுமை மணியானது, அம்மா வாசிங்கம்மா, கோதுமை மணியானது நிலத்திலே விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததையாகில் மிகுந்த பலனை கொடுக்கும் என்று சொல்லி ஆண்டவர் ஆச்சரியப்படுகிறார், மிகவும் சந்தோஷப்படுகிறார். இந்த வேலைக்காகத்தானே நான் காத்திருந்தேன் என்று. அப்படியானால் இந்த இடத்துல ஆண்டவருக்கு ஒரு பட்டம் சூட்டுங்கள். இந்த சின்ன சம்பவத்துக்கு புதன்கிழமை காலையில், புதன்கிழமை மத்தியானம் இந்த சம்பவத்துக்கு ஒரு பட்டம் சூட்டுங்கள். கோதுமை மணியாகிய ஆண்டவர். சொல்லலாமா? கோதுமை மணியாகிய ஆண்டவர். பட்டம் சூட்டிக்கொண்டே போவோம், பட்டம் சூட்டிக்கொண்டே போவோம், இல்லையா? கோதுமை மணியாக விழுந்த ஆண்டவராக. சரி, அதை அப்படியே நிப்பாட்டிடுவோம். நிப்பாட்டிட்டு சாயங்காலம் எங்கே போயிட்டாரு? சீக்கிரம் சீக்கிரம் பெத்தானியாவுக்கு ஓடி போயிட்டாரு. அங்கே ஒரு பெரிய விருந்து நடக்குதுங்க, ஒரு பெரிய விருந்து நடக்குது. அதுதான் எங்க? யோவான் 14வது அதிகாரம், மத்தேயு 26வது அதிகாரம், லூக்காவில் 7 இருக்கு, மார்க்கு 12வது அதிகாரம், மார்க்கு 12, யோவான் 14, மார்க்கு 12, யோவான் 14, அப்புறம் மத்தேயு 26, லூக்கா 7. இதில் எல்லாம் லூக்கா 7 வேறு மாதிரி தெரியும், ஆனால் என்னை பொறுத்த அளவில் அது ஒரே நிகழ்ச்சி தான். சரியா? இப்போ நாங்கள் பாட்டு பாட போகிறோம். ஒரு பாட்டு பாடிடுவோமா? ரொம்ப நேரம் பேசிட்டோம். வாங்கம்மா வாங்கம்மா. அந்த அந்த அதுக்கு பேர் என்ன? புதன்கிழமை சாயங்காலம் நடந்த அந்த சம்பவத்துக்காக அங்கே ஒரு பெண்ணு வந்தாங்கல்ல, அந்த பெண்ணை பற்றி. ரெடி தம்பி? நறுமணம் கமழும் விலையுள்ள தைலத்தை நங்கை அவள் கொணர்ந்தார். நறுமணம் கமழும் விலையுள்ள தைலத்தை நங்கை அவர் கொணர்ந்தார். எருசாலேம் நகரில் இயேசுவின் அடக்கத்தின் எத்தனமாய் கொணர்ந்தார். நறுமணம் கமழும் விலையுள்ள தைலத்தை நங்கை அவர் கொணர்ந்தார். போதும் போதும் போதும். அங்க என்ன நடக்குது சொல்லுங்க. இப்ப நிகழ்ச்சிக்கு போங்க. யோவான் 14வது அதிகாரம் எடுங்க எல்லாரும். யோவான் 14 ஐயா வாசித்தாங்கல்ல? ஆமா தம்பி வாசித்தாங்க. அந்த அந்த நிகழ்ச்சிக்கு போவோமா? அது யாருடைய வீடுன்னு போட்டிருக்கு? யாருடைய வீடு? யோவான் 14வது அதிகாரம். யாருடைய வீடு? சீமோனுடைய வீடு இல்லை. அதுவும் சீமோனுடைய வீடுன்றது மத்தேயு 26 இருக்கும், சீமோனுடைய வீடுன்றது. ஆனால் யோவான் 14 யாருடைய வீடுன்னு போட்டிருக்கோம்? எடுங்க. யோவான் 14 இருக்கா இல்லையா? சாரி 12 மன்னிச்சுக்கிடுங்க. யோவான் 12 தானே தம்பி நீங்கள் வாசித்தீங்க? இல்லை இல்லை இல்லை, இந்த இருக்குல்ல ஐயா, இந்த நான் வர்றேன். நீங்கள் 14 வாசித்தீங்க இல்லை தம்பி? எடுங்க. யோவான் 14 எடுங்க. இந்த இருக்கு. மீண்டும் ஏசு இல்லை, யோவான் 14 இல்லையே தம்பி, 12 தானே நீங்கள் வாசித்தீங்க. நறுமணம் தைல 12
அதில் போட்டிருக்கு பாருங்க, மத்தேயு 26, மார்க் 14, யோவான் 12, பஸ்கா விழாவுக்கு 6 நாளுக்கு முன்பு அப்படின்னு நீங்க போட்டிருக்கு. ஆனால் நீங்கள் மார்க் 12 வாசிங்களா தம்பி? மார்க் 14 வாசிங்க. மார்க் 14 போவோம். மார்க் 14க்கு போங்க எல்லாரும். சாரி, நான் யோவான் 14 சொன்னது தப்பு. மார்க் 14க்கு போங்க எல்லாரும், வாசிங்க. முதல்ல வசனம். 2 நாளைக்கு பின்பு புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. 2 நாளைக்கு பின்புன்னா என்ன அர்த்தம்? இன்னைக்கு என்ன தேதி? இன்னைக்கு என்ன கிழமை? எதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம்? புதன்கிழமை வந்துட்டோம். செவ்வாய்க்கிழமையை விட்டு புதன்கிழமை வந்துட்டோம். இந்த 2 நாளைக்கு பின்பு புளிப்பில்லாத அப்ப பண்டிகைன்னா என்ன கிழமை வருது? வியாழன் இல்லை, வெள்ளிக்கிழமை பஸ்கா பண்டிகை. ஆமாம், 2 நாள் இருக்கு. அப்போ என்ன கிழமை? புதன்கிழமை. புரியுதா புரியலையா? நான் வேகமாக போகிறேன். உங்களுக்கு நீங்கள் என் கூட ஃபாலோ பண்ணலைன்னு சொன்னால் நீங்கள் விட்டுருவீங்க, என்னை விட்டுருவீங்க. நல்லா கவனிக்கணும். அப்போ 2 நாளைக்கு பிற்பாடு என்ன பண்டிகை வரப்போகுது? பஸ்கா பண்டிகை. என்ன கிழமை? வெள்ளிக்கிழமை. அப்போ இன்னைக்கு என்ன கிழமை? புதன்கிழமை. சரியா? புதன்கிழமை சாயங்காலம் அந்த மார்க் 12க்கு போயிடுவோம். மார்க் 12 எடுங்க. மார்க் 12 14 இந்த இருக்கு. ரைட், வாசிங்க எல்லாரும். 2 நாளைக்கு பின்பு புளிப்பில்லாத அப்பம் சாப்பிடுகிற பஸ்கா பண்டிகை வந்தது. வகை தேடினார்கள். ஆமா, அது இருக்கட்டும். 3வது வசனம். தொழுநோயாளருடைய இல்லத்திலே இருந்தார். அங்கே பந்தியில் அமர்ந்த போது இலாமிச்சை நறுமண தைலம் கொண்ட படிகை சிமிழுள்ள பெண் ஒருவர் அங்கே வந்தார். அந்த தைலம் கலப்பற்றது, விலை உயர்ந்தது. அவர் படிகை சிமிழை உடைத்து அவர் தலையின் மேல் ஊற்றினார். எல்லாரும் என்ன பண்ணாங்க? சந்தோஷமா ஒத்துக்கிட்டாங்களா? ஒத்துக்கிறல. சீடர்கள் என்ன சொன்னாங்க? இதை வீணா செலவு பண்றாரு இந்த அம்மா. எத்தனை பணத்துக்கு வைக்கலாம்? 300 பணத்துக்கு அதிகமான கிரயத்துக்கு. அந்த 300 பணம் சொன்னது யாரு? யூதாஸ் காரியோத்து. பயங்கரமானவன். அவன் பணத்தையே நம்பி இருந்தான். அவன் எல்லாமே கால்குலேஷன் மைண்டு இல்லையா? பணம் தான், பணம் 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 அப்படின்னு. ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார்? அந்த அம்மா விட்டுருங்க, அவங்க நல்ல காரியம் செய்திருக்காங்க. என்னிடத்தில் நற்கிரியை செய்ய முந்திக் கொண்டார்கள். என்னுடைய மரணத்துக்கு ஏதுவாக என்னுடைய சரீரத்திலே தைலம் பூச முந்திக் கொண்டார்கள் என்று சொல்கிறார். அபிஷேகம் பண்ணுகிற நிகழ்ச்சி நடக்குதுங்க. தலையின் மேல் ஊற்றினார்கள். நான் அதை வச்சு தான் இப்போ கொஞ்ச நேரம் பேச போகிறேன். அதை வச்சு கொஞ்ச நேரம் பேசலாமா? தலையின் மேல் அபிஷேகம் பண்ணினார். யாரு? அந்த அம்மா. ஸ்திரீயா? அது என்ன ஸ்திரீ? ஒரு பெண்ணுன்னு சொல்ல மாட்டீங்களோ? அது என்ன ஸ்திரீ? விட்டுருங்க. ஸ்திரீயெல்லாம் விட்டுறணும். ஞானவர போதரையா உங்கள் சர்ச்சுக்கு வந்துட்டு போன பிற்பாடு இஸ்திரியெல்லாம் விட்டுறணும். இஸ்திரி போடுறத வீட்டில் வச்சுக்கிடுங்க. இஸ்திரி போடுறத வீட்டில் வச்சுக்கிறணும். இஸ்திரியெல்லாம் போடக்கூடாது. கோயிலில் வந்து என்ன சொல்லணும்? சொல்லுங்க. பெண் சொல்லுங்க. பெண். சமாரிய பெண், கானானிய பெண் சொல்லுங்க. கானானிய பெண், சமாரிய பெண். ஆமாம், தயவு செய்து உடனே நீங்கள் எங்கள் பைபிள் அப்படி தானே இருக்குன்னு சொல்லக்கூடாது. பைபிளை மாற்றுங்கன்றுவேன். பைபிளை மாற்றுங்க. ஆமாம், மாற்றிட்டு தமிழ் வாசிங்க. ஆமாம் ஐயா, நீங்கள் வாசிங்கய்யா. நீங்கள் என்ன வச்சுருக்கீங்க? நீங்களும் அந்த பைபிள் தான் வச்சுருக்கீங்களா? திருவிழியம் யார் வச்சுருக்கா? யார் வச்சுருக்கலையா? காலையில் வாங்கினீங்களையா? யாருமே வச்சுருக்கலையா? தம்பி நீங்கள் வாசிங்க. இந்த இருக்குல்ல, ஒரு பெண்ணுன்னு தானே இருக்கணும், இஸ்திரியெல்லாம் இருக்காது. சரி, இப்போ நேரம் இல்லை. நம்ம போகலாமா? ஐயா வச்சுருக்கீங்களா? ஐயா வாசிங்கய்யா. ஓ, இதுலையா? மார்க் 14 12 ஐயா. 14. ஒரு பெண். எத்தனாவது வசனம்? இல்லத்தில். வீட்டில் என்பது இல்லத்தில். அப்புறம் பெண் ஒருவர் வந்தார். இஸ்திரி இல்ல. இனிமே நம்ம சர்ச்சில் இஸ்திரி எல்லாம் போடக்கூடாது. போடுவீங்களா? சொல்லுங்க. ஆமா, போடக்கூடாது. அம்மா நீங்க தான் பொறுப்பு. ஆமா, தேவநாய பாவானருடைய பேத்தி தான் பொறுப்பு. இந்த சர்ச்சில் இஸ்திரி என்ன செய்திடணும்?
விட்டுறணும். அப்போ 2வது அதிகாரத்தில் அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்று நம்ம அம்மா சொன்னாங்கல்ல. அம்மா யாரு? அன்னை மரியான்னு சொன்ன, வெறும் மரியான்னு சொல்லக்கூடாது. ஆமாம், மரியான்னு உங்கள் வீட்டில் வேலை செய்த மரியாளா சொல்லுங்க. அன்னை மரியா சொல்லுங்க. அன்னை மரியா சொன்னாங்கல்ல. அன்னை மரியாதை பார்த்து இயேசு என்ன சொன்னார்? அந்த இஸ்திரியை விட்டுருன்னு அப்போவே சொல்லிட்டேன், திரும்ப இஸ்திரியெல்லாம் போடக்கூடாது. வாசிங்க தம்பி. யோவான் 2வது அதிகாரம். எவ்வளவு திருத்த வேண்டியது இருக்கு உங்களை. வாசிங்க. யோவான் 2வது அதிகாரம். அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்று அன்னை மரியாள் சொன்ன உடனே இயேசுநாதர் என்ன சொன்னாரு? சொல்லுங்க தம்பி, வாசிங்க தம்பி. இல்ல இஸ்திரியே எனக்கும் உனக்கும் என்னன்னு நீங்க வச்சிருக்கீங்களா பைபிள்? அங்க என்ன பண்ண அந்த தம்பி என்ன வாசிக்கிறாருன்னு பாருங்க. யோவான் 2 மகனே 4வது வசனம் வாசி. பேஜ் மாடி இருக்கா? அம்மா நீ ஏன் பைபிள் கொண்டாடாம வந்த? கொண்டு வந்திருக்கியா? என்ன பைபிள் கொண்டு வந்திருக்க? இங்கிலீஷ் பைபிளா? இயேசுவே ரட்சி, எங்களுக்கு வேணாம். வாசிங்க மகனே, வாசி மகள. அதற்கு இயேசு அம்மா, வெரி குட், அதை எடுத்துட்டாரு, இன்ஸ்பெக்டர் எடுத்துட்டாரு. அம்மா, அதை பற்றி நாம் என்ன செய்ய முடியும்? அம்மா சொல்லுங்க. ஒரு அம்மாவை, தாயை பார்த்து இஸ்திரியன்னு சொல்லுவாரா ஆண்டவரே? சொல்லுவாராமா? இஸ்திரியன்னா என்ன அர்த்தம்? இஸ்திரியன்னா என்ன அர்த்தம்? ஏ பெண்ணே, ஏ பொம்பளை அப்படின்னு அர்த்தம். நம்ம பாஷையில் சொல்ல போனா அப்படி சொல்லுவாராமா ஆண்டவர்? சொல்லுங்கம்மா. சொல்ல மாட்டார்ல. அப்படி எழுதி வச்சிருக்கீங்க. அப்போ உடனே நீங்கள் கேட்பீங்க, நீங்கள் தானே எழுதுனீங்க அந்த காலத்தில், 300 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் தானே எழுதுனீங்க, எங்களை போட்டு பாடா படுத்துறீங்க. ஆமாவா இல்லையா? பாடா படுத்துறதும் நாங்கள் தான், எழுதுனதும் நாங்கள் தான் 300 வருஷத்துக்கு முன்னாடி. அதனால தான் 30 வருஷத்துக்கு முன்னாடி நான் எழுதியிருக்கிறேன் அம்மான்னு சொல்லிட்டு. இந்த பைபிள் யார் டிரான்ஸ்லேட் பண்ணது? சொல்லுங்க. ஞானவர் ஐயா. சொல்லுங்க. ஞானவர் ஐயா டிரான்ஸ்லேட் பண்ணது. சந்தோஷமா வாங்குங்க, சந்தோஷமா இருங்க. அம்மா சொல்லுங்க. அம்மா. என்னப்பா? ஒரு பிராமணர் டிரான்ஸ்லேட் பண்ணது நீங்க வச்சிருக்கிறது. நல்லா சொல்றாங்க இந்த அம்மா, சாடிக்கேத்த மூடி. ஆமாவா இல்லையா? ஆமா, பிராமணர் டிரான்ஸ்லேட் பண்ணா இஸ்திரியன் தான் போடுவாரு. என்னையா? அப்போல்லாம் அம்மானா அம்மா தானே. ஏன் வேற மாதிரி போக போகுது? அம்மா தானே, அம்மாட்ட தானே பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அம்மான்னு தான் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அம்மான்னு சொன்னா என்ன வேற மாதிரி என்னன்னு போக போகுது? அவன் அந்த அம்மா தானே பெத்தாங்க அவரை. விளையாடுறீங்களா? எந்த வேற அம்மா? ஓ, அந்த அம்மாவா? இயேசுவே ரட்சியம். வேணாம் இன்ஸ்பெக்டர் ஐயா, வேணாம். எங்களுக்கு அரசியலை பற்றி நீங்கள் தேவையில்லாமல் ரெக்கார்டு வேற ஆகிக்கிட்டு இருக்கியா? நீங்கள் வேற. அந்த அம்மாவுக்கு நமக்கு சம்மந்தம் இல்லை. அவங்கள பற்றி நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை. அவங்கள நம்ம மதிக்கிறோம், சரிதானா? அவங்கள நம்ம மதிக்கிறோம், அதை அப்படியே விட்டுருவோம், சரிதானா? அவர் என்னை பிடிச்சி இழுக்கிறார் பாருங்க. போலாமா? ஆகினாலே ஒரு பெண் கொண்டு வந்தார். இப்போ ஆண்டவருக்கு பட்டம் சூட்டுங்க. இந்த நிகழ்ச்சியில் இயேசுநாதருக்கு பட்டம் சூட்டுங்க. இப்போ முதலாவது ஞாயிற்றுக்கிழமை ஒரு பட்டம் சூட்டுங்க. ஞாயிற்றுக்கிழமை பட்டம் சூட்டுங்க. என்ன பட்டம் சூட்டலாம்? 3 பாயிண்ட் சொன்னேன்ல. அடித்தட்டு மக்கள் பேரணி, அமைதி பேரணி, அநீதி எதிர்க்கும் அச்சுறுத்தல் பேரணி. ஒரு பட்டம் சூட்டுங்க ஆண்டவருக்கு. அமைதியின் ஆண்டவர் சொல்லுவோமா, அச்சுறுத்தும் ஆண்டவர் சொல்லுவோமா? எது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? அமைதியின் ஆண்டவர் சொல்லுவோமா? ஆனால் அந்த அமைதி எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளுகிற அமைதி அல்ல, அமைதியை உண்டாக்குகிற அச்சுறுத்தலுக்கும் அது பொறுப்பா இருக்கு. அமைதியின் ஆண்டவர் சொல்லுங்க. அமைதியின், ஆமா, லார்ட் ஆஃப் பீஸ். 2வது, அப்போ திங்கட்கிழமை ஆண்டவருக்கு ஒரு பட்டம் சூட்டுங்க. கனிதேடும் ஆண்டவர் சொல்லுங்க. நேற்று பார்த்தோம்ல கனிதேடும் ஆண்டவர். செவ்வாய்க்கிழமை ஒரு பட்டம் சூட்டுங்க. செவ்வாய்க்கிழமை ஞானமுள்ள ஆண்டவர். ஆமா, நல்லா இருக்கா? அப்படியே போகுமா? அது நல்லா இருக்கு, அந்த பாதை சரியா இருக்கு. ஞானமுள்ள ஆண்டவர். செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை மத்தியானம்
கோதுமை மணியாக விழுந்த ஆண்டவர். செவ்வாய்க்கிழமை மத்தியானம், புதன்கிழமை மத்தியானம், புதன்கிழமை சாயங்காலம் ஒரு பட்டம் சுட்டுங்க. அந்த அம்மா யார் எப்படி அபிஷேகம் பண்ணப்படுகிற ஆண்டவர். நல்லா இருக்கியா? யாரையா சொன்னது? நன்றி மகனே, நன்றி. அபிஷேகம் பண்ணப்படுகிற ஆண்டவர். யாரால அபிஷேகம் பண்ணப்படுகிறார் சொல்லுங்க? ஆசாரியன் வந்து அபிஷேகம் பண்ணாரா? பெரிய ஆசாரியன் தம்பி, பெரிய ஆசாரியன் அபிஷேகம் பண்ணல. கோயில்ல அபிஷேகம் நடக்கல. நம்ம திருச்சபைகள்ல அபிஷேகம் பண்றது யாரு? பேராயர் தான் அபிஷேகம் பண்ணுவாரு. எங்க வச்சுதான் நடக்கும்? கதீட்ரல்ல தான் நடக்கும். எனக்கு கூட பேராயர் தான் அபிஷேகம் பண்ணாரு. சென்ட் ஜார்ஜஸ் சர்ச்சில் தான் பிஷப் போத்திராஜில் எனக்கு அபிஷேகம் கொடுத்தாரு. ஆனா இங்க ஆண்டவருக்கு ஒரு அபிஷேகம் நடக்கிறது. எங்க வச்சு நடக்குது சொல்லுமா? வீட்டுல. அல்லேலூயான்னு சொல்லுங்க. ஆமா, வீட்டுல, சாதாரண வீட்டுல அபிஷேகம் பண்றது யாரு? ஒரு பெண்ணு, அதுவும் ஒரு சாதாரண பொண்ணு. லூக்கா 7வது அதிகாரத்தில் அந்த பொண்ணுக்கு பேர் பாவியான பொண்ணு. அந்த பொண்ணுக்கு பேர் என்ன? பாவியான பொண்ணு. There is a challenge. ஒரு பெரிய சவால் நிறைந்த. யாராவது ஏற்றுக்கொள்வாங்களா? ஒரு பெண் அபிஷேகம் பண்ணா யாராச்சும் ஏற்றுக்கொள்வாங்களா? ஒரு பெண் பேராயரா வந்தா நீங்க ஏற்றுக்கொள்வீங்களா? ஏற்றுக்கொள்வோம்னு சொல்றது பாருங்க. என் பிள்ளை அழகையா, அழகையா. ஆமா, ஒரு பெண் பேராயரா வரலாமா, வரக்கூடாதா? வரணும், வரணும். பெண்கள் முதலாவது போதகர்மார்களா வரணும், அப்புறம் தான் பேராயரா வர முடியும். இங்க ஒரு பெண் அபிஷேகம் பண்ணுகிறார். எதற்காக அபிஷேகம் பண்ணுகிறார்? இப்ப போங்க லூக்கா 4வது அதிகாரம் 18வது வசனம் வாசிங்க. லூக்கா 4:18. எதற்காக அபிஷேகம் பண்ணுகிறார் இந்த பெண்ணு? நமக்கு டைம் இல்லை, முடிய போது. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும். தம்பி வாசிங்க தம்பி, 4:18 வாசிமான, சத்தமா வாசி. லூக்கா 4:18 சும்மா வாசி, அதனால ஒண்ணு இல்ல. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கவும், என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களுக்கு குணமாக்கவும், கட்டுண்டவர்களுக்கு விடுதலை ஆக்கவும், குருடர் என்ற வார்த்தை வேணாம்மா, பார்வையற்றோருக்கு பார்வை கொடுக்கவும், ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்யவும், என்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். ஆண்டவருடைய அபிஷேகம் யார் மூலமாக வருகிறது கிறிஸ்துவுக்கு? சொல்லுங்க. ஒரு அபலை பெண் மூலமாக வருகிறது. மகளை புரியுதா? புரியுதா? எவ்வளவு விடுதலையான சிந்தனை தெரியுமா? எவ்வளவு விடுதலையான சிந்தனை தெரியுமா? இந்த இயேசுவை அபிஷேகம் பண்ணுவதற்கு ஆசாரியர் தேவையில்லை. இந்த இயேசுவை அபிஷேகம் பண்ணுறதுக்கு கோயில் தேவையில்லை. இந்த இயேசுவை அபிஷேகம் பண்ணுவதற்கு பரிசேயரும் சதுசேயரும் அடங்கிய கூட்டம் தேவையில்லை. இந்த இயேசுவை அபிஷேகம் பண்ணுவதற்கு சனகரின் சங்கம் தேவையில்லை. ஏழைகளும் பாவப்பட்டவர்களும் அனாதைகளும் பெண்களும் கைம்பெண்களும் உட்கார்ந்திருந்த அந்த வீடே போதும். இது என்ன செய்தி? இது எப்படிப்பட்ட செய்தி? நற்செய்தி. ஆனால் அதே சமயத்தில் அச்சுறுத்தலின் செய்தி. யாருக்கு அச்சுறுத்தல்? யாருக்கு? ஆசாரியர்களுக்கு அச்சுறுத்தல், சதுசேயருக்கு அச்சுறுத்தல், பரிசேயர்களுக்கு அச்சுறுத்தல். சொல்லுங்க. அதிகார வர்க்கத்தினருக்கு அச்சுறுத்தல், தேவாலயத்துக்கு அச்சுறுத்தல். வேற வித்தியாசமா இருக்குல்ல? யோசித்தீங்களா? யோசித்தீங்களா இல்லையா? யோசிக்கணும், யோசிக்கணும். வித்தியாசமா இருக்கு. ஆண்டவருக்கு நன்றி. அபிஷேகம் பண்ணப்படுகிற ஆண்டவர் தான் அபிஷேகம் பண்ணப்பட்ட வேலையை செய்தாரா செய்யலையா? செய்தாரா செய்யலையா? செய்தார். ஆமா, நாமும் அந்த வேலையை செய்வதற்கு ஆண்டவர் நமக்கு இரக்கம் பாராட்ட வேண்டும். 8:15 ஆயிடுச்சு. 1/4 மணி நேரம் தான் இருக்கு. கடைசி பகுதிக்கு போயிடுவோம். எங்கே போயிடலாம்? வியாழக்கிழமை போயிடுவோமா? வியாழக்கிழமை முடிச்சிருவோமா? வியாழக்கிழமை வச்சு முடிச்சிருவோம். வாங்க. அப்போ
புதன்கிழமை சாயங்காலம் நம்ம ஆண்டவர் எங்கே இருந்தார்? பெத்தானியாவில் இருந்தார். வியாழக்கிழமை காலையில் எங்கே வந்துட்டார்? எருசலேமுக்கு வந்துட்டார். வியாழக்கிழமை 2-3 விஷயம் 4-5 விஷயம் நடக்குது. அதில் 1-2 மாத்திரம் சொல்லி முடிச்சிடுறேன், மிச்சத்தை நாளைக்கு பார்த்துக்கலாம். வியாழக்கிழமை காலையில் நல்லா கவனிங்க, நம்ம ஆண்டவர் பயங்கரமான ஆள். நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? பயங்கரமானவர்னா என்ன அர்த்தம்? ரொம்ப ரொம்ப ஞானமுள்ளவர், இரக்கமுள்ளவர், நல்லவர். அப்புறம் வேற என்ன சொல்லலாம்? வேற என்ன சொல்லலாம்? நீதி உள்ளவர். அவர் என்ன பண்றார் தெரியுமா? கோயிலுக்கு வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு இடத்துல போய் உட்கார்ந்துக்கிறாரு. கபக்குன்னு உட்கார்ந்துட்டாரு. அது எந்த இடம்னு நான் இப்போ சொல்ல போறேன், கண்டுபிடிங்க பார்க்கலாம். மார்க்கு 12 எத்தனாவது வசனம் தம்பி? காணிக்கைப்பட்டிக்கு பக்கத்தில் போய் நமக்குன்னு உட்கார்ந்துட்டாரு. எடுத்து வாசிங்க. மார்க் 12. மார்க் 12ல் அவர் எந்த இடத்துல உட்கார்றாரு பாருங்க. மார்க் 12 எந்த இடத்துல உட்கார்ந்தார்? இந்த இருக்கு. ஆமாம்மா, எத்தனாவது வசனம்ப்பா? அது எத்தனாவது வசனம்ப்பா? இந்த இருக்கு 41பா. ஆமா, இவருக்கு வேற இடம் கிடைக்கல பாருங்க. இது பயங்கர வில்லங்கமான பேர் வழி. நம்மாள் எப்படிப்பட்டவர் சொல்லுங்க? ரொம்ப வில்லங்கமானவர். வில்லங்கப்படுத்துறதுக்காகவே அங்கே போய் உட்கார்றாரு. வேற இடத்துல உட்கார்ந்தா உட்காரக்கூடாதா? எதுக்கு பக்கத்தில் போய் உட்கார்றாரு சொல்லுங்க? காணிக்கைப்பட்டிக்கு பக்கத்தில் போய் உட்கார்றாரு. எல்லாரும் காணிக்கை போடுறாங்க. நீங்கள் லவுடி வெயின் போயிருக்கீங்களா? லவுடி வெயின் போகாதவங்க கை வைத்துங்க. போகாதவங்க, ஐயா நீங்கள் போகணும் ஐயா, இந்த வருஷமாச்சும் போயிருங்க, இந்த வருஷம் போயிருங்க. அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா குரூப்பாக வருவாங்க. குரூப்பாக லவுடி வெயினில் ஒரு 10 பேர் கூட்டி விடுவாங்க. அந்த 10 பேரில் ஒருத்தர் ஆசாரியர் வருவார். அங்கே 2 பேர் என்ன வச்சுருப்பாங்க தெரியுமா? இந்த மெகாஃபோன் வச்சுருப்பாங்க. அந்த லவுடி வெயினில் ரொம்ப நல்லா இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். அந்த சீன் மாத்திரம் நான் ரொம்ப ரசித்து பார்ப்பேன். நீ போயிருக்கியா குட்டிமா? நீ போயிருக்கியா லவுடி வெயின் போயிருக்கியா? அதில் சொல்லுவாங்க, ரபி எலையேசர் காணிக்க போடுகிறார், பராக் பராக் பராக்னுவாங்க. கேள்விப்பட்டதில்லை? கொஞ்ச நேரம் போனது இல்லையா? ரொம்ப வருஷம் ஆச்சு. இந்த வருஷம் போங்க. அதே மாதிரி கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொரு குரூப் வரும், ஒரு 10 பேர். அதில் ஒருத்தன் வச்சிருப்பான், மெகாபோன் வச்சிருப்பான். அவன் சொல்லுவான், ரபி எபனேசர் காணிக்க போடுகிறார், சொல்லுங்க பராக் 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 அப்படின்வாங்க. டொக்குன்னு சத்தம் கேட்கும், காணிக்க போடுற சத்தம். ஆமாம், அது பயங்கரமாக இருக்கும். காணிக்க போட்டுட்டு நம்ம ஆளுங்க இந்த துண்டு போட்டவங்கெல்லாம் வருவாங்க பாருங்க. நம்ம ஆளுங்க துண்டு போட்டவங்க யாரு? அரசியல்வாதிகள் மாதிரி அப்படி திரும்புவாங்க. கடைசியாக யார் போவா சொல்லுங்க? உங்களை மாதிரி ஒரு ஏழை அம்மா. ஆமாம், ஒரு ஏழை அம்மா. ஆமாம், விதவைன்னு சொல்லக்கூடாது. விதவைன்றதுக்கு பதிலாக என்ன வார்த்தை சொல்லணும் சொல்லுங்க? ஆமாம், பைபிளில் என்னப்பா போட்டிருக்கு? ஏழை விதவைன்னு தானே போட்டிருக்கு. விதவைன்னு சொல்லக்கூடாது. ஏழை கைம்பன் அவர் வாசிக்கிறார். உங்கள் பைபிளில் என்ன போட்டிருக்கு? ஆமாம், விதவைன்னு சொல்லலாமா? சொல்லக்கூடாது. டாக்டர் கலைஞர் கருணாநிதி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமாம், உடனே நீ என் டிஎம்கே காரன்னு சொல்லிவிடாதீ என்னைய, சரிதானா? நான் எந்த கட்சியும் சேர்ந்தவன் இல்லை. ஆனால் கலைஞர் கருணாநிதி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் தான் விதவை என்ற பட்டத்தை நீக்கி என்ன பட்டம் கொடுத்தவர்? கைம்பெண் என்ற பட்டத்தை கொடுத்தவர். கலைஞர் கருணாநிதி ஒரு வார்த்தை சொன்னார்ப்பா. என்ன சொன்னார் சொல்லுவாங்களா? விதவைன்னு எழுதிப்பாரு, என்ன வைக்க முடியாது? பொட்டு வைக்க முடியாது. அதுக்கு பதிலாக என்ன எழுது? கைம்பெண் என்று எழுதி எத்தனை பொட்டு வைக்கலாம்? பரவாயில்லையே, பயங்கரமான ஆளுங்க நீங்க. 2 பொட்டு. அப்ப கைம்பெண்கள் பொட்டு வைக்கலாம் என்று சொன்னவர் யாரு? கலைஞர் கருணாநிதி. என்னமா? இல்ல, அதாவது அவருடைய அரசியலுக்குள்ள போக வேணாம். அவருடைய அரசியலுக்குள்ள போகாதீங்க. கைம்பெண் என்ற வார்த்தை நல்ல வார்த்தை ஐயா. கைம்பெண் என்ற வார்த்தை நல்ல வார்த்தை. நம்ம பைபிளில் கவனிங்க, நம்ம பைபிளில் திருவிவிலியத்தில் கைம்பெண் என்ற அழகிய வார்த்தை இருக்கிறது. அப்போ ஒரு ஏழை கைம்பெண் என்ன போடுறாங்க? 2 காசுக்கு 2 காசை போடுறாங்க. அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு சொல்லுங்க?
அதிகமாய் போட்டார்கள். அவர்களெல்லாம் தங்களுடைய பெரிய சொத்திலிருந்து போட்டார்கள். இந்த அம்மாவோ தங்களுடைய இல்லாமல். அப்படியானால் 2 காசு போட்ட ஏழை விதவையா, ஏழை கைம்பெண்ணா, ஏராளமாய் போட்ட பணக்காரர்களா? இயேசு எந்த பக்கம்? யாருடைய பக்கம்? ஏழைகளின் பக்கம். பணக்காரர்கள் பக்கம் இருக்க மாட்டார். அப்படியானால் ஆண்டவருக்கு ஒரு பட்டம் சூட்டுங்கள் இப்பொழுது. இந்த நிகழ்ச்சி ஏழைகளின் பாதுகாவலராகிய இயேசு, ஏழைகளின் பாதுகாவலராகிய ஆண்டவர், ஏழைகளை நேசிக்கிற ஆண்டவர். எனக்கு அருமையானவர்களே, இங்கே பண வசதி இல்லாமல் இல்லையா கஷ்டப்படுகிறவர்களிலே யாராவது இருப்பீர்களானால் ஆண்டவர் உங்களைத்தான் ரொம்ப நேசிக்கிறார், ஏழைகளைத்தான் ரொம்ப நேசிக்கிறார். பணக்காரர்களை ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி பழகி போய்விட்ட திருச்சபையே, ஏழைகளை நேசிக்கிற ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு பண்பை நாம் உருவாக்கி கொள்வோம். இது வியாழக்கிழமை காலையில் நைட்டு. நன்றி மகனே, நன்றி. வியாழக்கிழமை சாயங்காலம் 3 சம்பவம் நடக்குது. வியாழக்கிழமை சாயங்காலம் சுருக்கமாக சொல்ல போகிறேன், 10 நிமிஷம் தான் இருக்கு. 3 சம்பவம் நடக்குது. 1 சொல்லுங்க. எல்லாரும் உட்கார்ந்துருக்காங்க. பட்டார்னு எந்திரிச்சு துண்டை கட்டிக்கிட்டு சொல்லுங்க, துண்டை கட்டிக்கிட்டு சொல்லுங்க, தண்ணி எடுத்துக்கிட்டு சீடர்களுடைய பாதங்களை கழுவினார். பேதுரு வந்த உடனே பேதுரு என்ன சொல்றாரு? நீர் என்னுடைய கால்களை கழுவப்படாது, விட்டு கொடுக்கவே மாட்டேன். ஆண்டவர் சொல்றார், நான் கழுவாவிட்டால் என்னிடத்துல உனக்கு பங்கு இல்லை, அப்படியானால் என்னை முழுமையாக கழுவும் ஆண்டவரே என்று சொல்லுகிறார். பாதம் கழுவுகிற ஆண்டவருக்கு ஒரு பட்டம் சூட்டுங்கள் பார்க்கலாம். பாதங்களை கழுவுகிற ஆண்டவருக்கு ஒரு பட்டம் சூட்டுங்கள் பார்க்கலாம். தாழ்மையின் ஆண்டவர். எழுதி வச்சுக்கிறீங்க, தாழ்மையின் ஆண்டவர். நமக்கு தெரிந்த பட்டம் தான். தன்னைத்தானே தாழ்த்தி வெறுமையாக்கி ஆண்டவர். இப்போ ஒரு வசனத்துக்கு போங்க. பிலிப்பியர் 2வது அதிகாரம் வாசிங்க. பிலிப்பியர் 2வது அதிகாரம் 6வது வசனம். பிலிப்பியர் 2:6 சீக்கிரம். 2:5-6 என்ன ஆச்சு? பைபிள கிறிஸ்து இயேசுவில் இருந்த, ஆமா, இந்த சர்ச்சில் நீங்க உங்களிலும் இருக்கட்டும் கடவுள். இல்ல வேற நீங்க வாசிக்கமா, உங்க பைபிள்ல இருந்து வாசிக்கமா. உங்க பைபிள்ல கடவுளுடைய சாயலில் கொள்ளையாடிய பொருளாக இல்லாமல் அடிமையின் வடிவம் எடுத்து மனுஷ சாயலானார். ஆமா, தன்னைத்தானே தாழ்த்தினார். இந்த சம்பவத்துக்கு அந்த வசனம் ரொம்ப நெருக்கமான வசனம். மார்க் 10வது அதிகாரம் 45வது வசனம் வாசிங்க. மார்க் 10:45 இந்த சம்பவத்தோடு தொடர்புடைய அருமையான வசனம். மார்க் 10:45 மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய உயிரை கொடுக்கவும் வந்தார். என்ன அருமையான கனெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்களா? அப்படியானால் தாழ்மையுள்ள ஆண்டவர், அவர் தாழ்த்தப்பட்ட ஆண்டவர், அவரைத்தான் ஆண்டவர் என்ன செய்கிறார்? உயர்த்துகிறார். பிதாவாகிய கடவுள் அவரை உயர்த்தினார். தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்று சொன்ன அந்த வார்த்தை மனசிலே. இது வியாழக்கிழமை சாயங்காலம் தாழ்மையுள்ள ஆண்டவர் இல்லையா? அது முடிச்ச உடனே அங்கே என்ன நடைபெறுகிறது? உடனே இன்னொரு சம்பவம் நடைபெறுகிறது. இல்லை, காட்டி கொடுக்கறது இனிமே தான் வருமாங்களே, இன்னும் வரல. இன்னொரு சம்பவம் நடக்குது. நாளை காலையில் நம்ம திருவிருந்தில் பங்கு பெற போகிறோம். ராபோஜனம். ஆமாம், ராபோஜனம். ஆண்டவர் அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, வாங்கி உட்கொள்ளுங்கள், இது என்னுடைய சரீரம் என்று சொன்னார். அதுபடியே அவர் திராட்சரசத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பருகுங்கள், பானம் பண்ணுங்கள், இல்லை பருகுங்கள் இல்லையா, இது என்னுடைய ரத்தம், உங்களுக்காகவும் அநேகருக்காகவும் சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தம். பட்டம் சூட்டுங்கள் ஆண்டவருக்கு, பட்டம் சூட்டுங்கள் ஆண்டவருக்கு. திருவிருந்தை ஏற்பாடு செய்கிற அந்த நிகழ்ச்சியிலே ஆண்டவருக்கு ஒரு பட்டம் சூட்டுங்க மகளே. ஜீவாப்பமாகிய ஆண்டவர் சொல்லலாம். அதை விட தன்னைத்தானே பலி இல்லை, அது வெள்ளிக்கிழமை. தன்னைத்தானே இல்லை ஒப்பு கொடுக்கறது இல்லை, பகிர்ந்து கொள்ளுகிற ஆண்டவர்.
இது என்னுடைய உடல், இது என்னுடைய உதிரம். சரீரமும் உடலும் ஒன்று தானம்மா. இது என்னுடைய உடல். சரீரம் என்பது தமிழ் இல்லைங்க, ரத்தம் என்பது தமிழ் இல்லைங்க, குருதி, செங்குருதி. அதுவும் சாதாரண குருதி அல்ல, இது என்னுடைய செங்குருதி. இந்த பைபிளில் அப்படி தான் போட்டிருக்கு. அப்படியானால் பகிர்ந்து கொள்ளும் ஆண்டவர். ஒரு பட்டம் சுட்டுங்க, சொல்லுங்க, பகிர்ந்து கொள்ளும் ஆண்டவர். எதுல? அந்த திருவிருந்து இதுல. அப்புறம் அது முடிஞ்ச உடனே ஸ்தோத்திர பாட்டை பாடிவிட்டு எங்கே போகிறார்கள்? ஒலிவமலைக்கு போகிறார்கள். ஒலிவமலைக்கு போகிறார்கள். அங்கே ஒரு சம்பவம் நடைபெறுகிறது. எல்லாரும் சேர்ந்து போனாங்க. அப்புறம் 3 பேரை மட்டும் சொல்லுங்க தனியா கூட்டிட்டு போனார். அந்த 3 பேர் யாரு? பேதுரு, யாக்கோபு, யோவான். அவங்கள மட்டும் ஏன் தனியா கூட்டிட்டு போனாரு? யார் சொல்லுவா? 12 பேரையும் கூட்டிட்டு போகும்போது மற்ற 9 பேரையும், 9 பேரா? இல்ல, அவர் தான் போயிட்டாரு. இன்னொருத்தர், அவர் யாரு? ஆமா, யூதாஸ் காரியோத்து போயிட்டாரு. அப்போ மொத்தம் 11 பேர். 11 பேரில் 3 பேர் போக மிச்சம் எத்தனை பேர் இங்கே ஸ்டே ஆயிட்டாங்க? 8 பேர். 3 பேரை சேர்ந்து கூட்டிட்டு போறாரு. இவங்க 3 பேரை அடிக்கடி சேர்ந்து கூட்டிட்டு போவாரு. எங்கெல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். மறுரூபமலையில் 3 பேர் வருவாங்க. அப்புறம் வேற இன்னொரு இடம் இருக்கு, இந்த 3 அந்த சின்ன பிள்ளை உயிரோடு, சரியா சொல்ற மகளை தலிதா குமின்னு சொல்லிட்டு யபீருனுடைய மகளை ஆண்டவர் உயிரோடு எழுப்புவார் இல்லையா? அங்க இந்த 3 பேரை மட்டும், ஏன் இந்த 3 பேரை மட்டும் தனியா கூட்டிட்டு போனாரு? யார் சொல்லுவா? இவர்கள் 3 பேரும் தன்னை புரிந்து கொள்வார்கள் என்று நினைத்திருப்பார் இல்லையா? அதாவது அவருக்கு 70 சீடர்கள் இருந்தார்கள், ஆயிரக்கணக்கான சீடர்கள் இருந்தார்கள். 12 சீடர் மட்டுமா? இல்ல, ஆயிரக்கணக்கான சீடர்கள் இருந்தார்கள். அதுல 70 பேர் ஸ்பெஷலு, அதுல 12 பேர் அதுல ஸ்பெஷலு, அதுல 3 பேர் ரொம்ப ஸ்பெஷலு, அதுல ஒரு ஆள் அதை விட ரொம்ப ஸ்பெஷலு. ஆமாவா இல்லையா? ஆமா ஆமா. அப்படியெல்லாம் நம்ம யோசிக்கிறோம். ரொம்ப நம்பினாரு, அப்படியெல்லாம் ஆண்டவர் அவங்கள நான் நம்பினார். ஆனா அந்த 3 பேரும் என்ன பண்ணாங்க? தூங்கிட்டாங்க. நம்மள மாதிரி ஆளுங்க. உங்களுக்கு கூட தூக்கம் வருது இல்லை இப்போ? ஆமாவா இல்லையா? சீக்கிரம் முடிங்க, தூக்கம் வருதுன்றீங்களா? அவங்க தூங்கிட்டாங்க. அங்கே போய் ஒரு ஜெபம் பண்ணுறாரு. என்ன ஜெபம் பண்ணாரு? அந்த ஜெபத்தை சொல்லுங்க பார்க்கலாம். இரத்த வேர்வையாக கீழே கொட்டியது, ரத்தம் வேர்வையாக கீழே கொட்டியது. புலம்பினார், அழுதார். அதுக்கு ஒரு பாட்டு பாடுவோமா? அம்மா வாங்கம்மா, ஒரு பாட்டு பாடுவோமா? ரொம்ப நேரம் ஆயிடுச்சுமா பாட்டு பாடி. நமக்கு டைம் ஆயிடுச்சு. அந்த பாட்டை மட்டும், எஸ், இந்த பாட்டு பாட போகிறோம். கெத்சமனே பூங்காவில் ஓர் சத்தம் தோனித்திடுதே, கொட்டிடும் வேர்வை எல்லாம் இரத்தமாய் மாறினரே. ஆஹா, கொட்டிடும் வேர்வை எல்லாம் இரத்தமாய் மாறினதே. தளர்ந்த உடலோடு உலர்ந்த நாவோடு, தளர்ந்த உடலோடு உலர்ந்த நாவோடு, தடுமாறி தரைதனில் தவித்தே புலம்புகின்றார். கெத்சமனே பூங்காவில் ஓர் சத்தம் தொனித்திடுதே, கொட்டிடும் வேர்வை எல்லாம் இரத்தமாய் மாறினதே. ஆஹா, கொட்டிடும் வேர்வை எல்லாம் இரத்தமாய் மாறினதே. என்ன சொல்லி ஜெபம் பண்றாரு? அப்பாயே துன்ப கலம்
நீங்குமானால் நீங்கட்டும், எப்படியும் என் சித்தம் அல்ல உந்தன் சித்தம் செய்வேன் என்றாரே, சித்தம் செய்வேன் என்றாரே. கெத்செமனே பூங்காவில் ஓர் சத்தம் தோனிக்கின்றதே, கொட்டிடும் வேர்வை எல்லாம் இரத்தமாய் மாறினதே. ஆஹா, கொட்டிடும் வேர்வை எல்லாம் இரத்தமாய் மாறினதே. இப்போ ஒரு பட்டம் சுட்டுங்க பார்க்கலாம் நம்ம ஆண்டவருக்கு. கெத்செமனே பூங்காவில், கெத்செமனே தோட்டத்தில் இயேசுநாதருக்கு ஒரு பட்டம் சுட்டுங்கம்மா. ஜெபிக்கும் ஆண்டவர் ரொம்ப ஒரு மாதிரி நல்லா இருக்கு. அதனால எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பட்டம். இன்னும் கொஞ்சம் கூட ஆழமா, இன்னும் கொஞ்சம் கூட ஆழமா, பிதாவே என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று அந்த வார்த்தையில் ஒரு பட்டம் சுட்டுங்க. ஒப்பு கொடுக்கும் ஆண்டவர். அதான் எழுதி வச்சிருக்கிறேன். ஒப்பு கொடுக்கும் ஆண்டவர். A Lord who commits himself for the sacrifice tomorrow. நாளைய தினத்தின் பலிக்கு, நாளைய தினத்தின் பாடுகளுக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவர். இப்ப புரியுதா ஏன் ஆண்டவர் வியாழக்கிழமை மாலை எங்கே போகவில்லை? சொல்லு மகளே. பெத்தானியாவுக்கு போகல. போயிருந்தாருன்னா என்ன நடந்திருக்கும்? பெத்தானியாக்காரவங்களாம் சேர்ந்து வந்த ஆளுகளை அடிச்சு விரட்டி இருப்பாங்க. யாரடா அரெஸ்ட் பண்ண வர்றீங்க? எங்க ஆண்டவரை ஆட அரெஸ்ட் பண்ண வர்றீங்க? அவர் எங்களுக்கு சொந்தக்காரரா, எங்களை நேசிக்கிறவர். அடிச்சு விரட்டி இருப்பாங்க பெத்தானியாக்காரவங்கெல்லாம். மலையூர் மம்பட்டியான்னு ஒரு படம் பார்த்துருக்கீங்களா? அந்த காலத்தில் கிராமப்புறங்களிலே வாழ்ந்தவர் மலையூர் மம்பட்டியான்னு. அதுக்காக இயேசுவை மலையூர் மம்பட்டியான்னு சொல்கிறேன்னு நீங்கள் யாரும் சந்தேகப்பட்டுறாதீங்க. அதுவல்ல என்னுடைய நோக்கம். ஆனால் கிராமப்புறங்களிலே ஆண்டவர் மிகுந்த அன்பு வைத்திருந்தார். முடிச்சிருவோமா? ஒப்பு கொடுக்கும் ஆண்டவர். சொல்லுங்க, ஒப்பு கொடுக்கும் ஆண்டவர். ஒப்பு கொடுக்கும் ஆண்டவரா, ஒப்புக்கு கொடுக்கும் ஆண்டவரா? சொல்லுங்க, ஒப்பு கொடுக்கும் ஆண்டவர். முடிச்சிருவோமா? முடிச்சிருவோமா? இத்தோடு நம்ம முடிக்கிறோம். இன்னைக்கு நாளைய தினம் விசாரணை, சிலுவை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை. போலமா? ஜெபம் பண்ணிடுவோமா? அப்போ ஜெபம் பண்ணுவோம். ஜெபம். அம்மா காணிக்கையும் பாட்டு பாடுவோம். பயங்கரமானவங்க. ஜெபம் பண்ணிட்டு ஒரு காணிக்கை பாட்டு பாடுவோம். ஜெபம். அன்புள்ள ஆண்டவரே, இரக்கமுள்ள இறைவா, உம்முடைய திருமகனாம் இயேசுவை நாங்கள் பயணத்திலே பார்க்கிறோம். நேற்றைய தினம் நாங்கள் குருத்தோலை ஞாயிற்றுக்கிழமை என்று தொடங்கினோம். இன்று வியாழக்கிழமை இரவு வரையிலும் வந்துவிட்டோம். படிப்படியாக அந்த பாதையிலே நடந்து வருகிறோம். குருத்தோலை பயணத்திலே அவர் அமைதியின் ஆண்டவராக நாங்கள் பார்த்தோம். ஆனால் அதே நேரத்திலே அந்த அமைதி அநீதியை ஏற்றுக்கொள்ளுகிற அமைதி அல்ல, அச்சுறுத்தல் கொடுக்கிற அமைதி என்பதையும் நாங்கள் பார்த்தோம். திங்கட்கிழமை கனி தேடும் ஆண்டவரை நாங்கள் நேற்று தினத்திலே பார்த்தோம். நற்கனி தேடி வரும் காலங்கள் அல்லவோ, நான் ஒரு கனியற்ற பாழ்மரம் அல்லவோ என்று நாங்கள் பாடினோம். இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை கேள்விகள் கேட்டவர்களுக்கு மிகுந்த ஞானத்தோடு பதில் சொன்ன எங்கள் ஆண்டவரை நாங்கள் பார்த்தோம். ஞானமுள்ள ஆண்டவர். புதன்கிழமை காலையிலே அந்த கிரேக்கர் வந்து சேர்ந்த பொழுது கோதுமை மணியாக மறிக்கவே நான் வந்தேன் என்று சொன்ன எங்கள் ஆண்டவரை நாங்கள் பார்த்தோம். புதன்கிழமை மாலையிலே எல்லா சடங்காச்சாரங்களையும் தாண்டி யூத மதத்தின் சடங்குகளை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு ஒரு பெண்ணாலே அபிஷேகம் பண்ணப்படுகிற ஒரு ஆண்டவரை நாங்கள் பார்த்தோம். எல்லாருக்கும் அச்சுறுத்தலாக இருந்தது. வியாழக்கிழமை காலையிலே அந்த ஏழை கைம்பெண்ணின் காணிக்கையை
ஏற்றுக்கொள்ளுகிற ஆண்டவராக நாங்கள் பார்த்தோம், ஏழைகளின் தோழனாக. இப்பொழுது கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் அந்த வியாழக்கிழமை மாலையிலே நாளை நடக்கப் போகிற பெரும்பாடுகளுக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவராகவே நாங்கள் பார்க்கிறோம். ஓடிப்போகிற ஆண்டவர் இல்லை. அவர் நினைத்திருந்தால் வியாழக்கிழமை மாலையிலேயும் ஓடிப்போயிருக்கலாம், பெத்தானியாவுக்கு ஓடிப்போயிருக்கலாம். ஆண்டவரே, அவர் ஓடிப்போகவில்லை. நாங்கள் பலமுறை ஓடிப்போயிருக்கிறோம் ஆண்டவரே. நான் பலமுறை ஓடிப்போயிருக்கிறேன். இந்த துன்பம் எனக்கு வேண்டாம், இந்த பாடுகள் எனக்கு வேண்டாம் என்று நான் ஒதுங்கி போயிருக்கிறேன், ஓடி போயிருக்கிறேன். ஆனால் எங்கள் மீட்பராகிய கிறிஸ்து ஓடி போகவே இல்லை, ஒப்பு கொடுக்கிறவராகவே நாங்கள் பார்க்கிறோம். எங்கள் ஆண்டவரை நாங்கள் மாதிரியாக கொண்டு எங்கள் வாழ்விலே வளர எங்களுக்கு அருள் செய்து காப்பீராக. நாளைய தினத்திலே ஆண்டவரே, எங்கள் ஆண்டவரை சிலுவையிலே காணும் பாக்கியத்தை எங்களுக்கு தாரும். உயிர்த்தெழுந்த ஆண்டவராக அவரை தரிசிக்க எங்களுக்கு உதவி செய்யும். எங்கள் ஆண்டவர் மீட்பெருமான இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம், இரக்கமுள்ள ஆண்டவரே. ஆமென், ஆமென். ஒரு பாட்டு பாடுவோமா? சொல்லுங்க, என்ன பாட்டு பாடலாம்? இதிலிருந்து பாடுவோமா, கீர்த்தனையிலிருந்து பாடுவோமா? என்ன பாட்டு பாட? இதிலிருந்து பாடுவோம், எடுங்க பார்க்கலாம். ஒரு பாட்டு சொல்லுங்க எல்லாரும். சாய்ஸ் உங்களுடைய சாய்ஸ் தான். 18 பிறர் வாழ வேண்டுமெனில் நான் சாக வேண்டும். அழகான பாடுமால. ஆம், பாடுவோம். டாக்டர் தாமஸ் சங்கராஜ் ஐயாவுடைய பாடல். டாக்டர் தாமஸ் சங்கராஜ் 18வது பாடல். ஒரு எஃப் கொடுங்கமானே. பிறர் வாழ வேண்டுமெனில் நான் சாக வேண்டும், நான் சாக வேண்டுமெனில் அவர் வாழ வேண்டும், எனில் இயேசு தினம் வாழ வேண்டும், எனில் இயேசு தினம் வாழ வேண்டும். நான் என்னும் மானவத்தால் நாளெல்லாம் வாழ்ந்திருந்தேன், பிறர் வாழ்வை எண்ணாமல் பாதையிலே மயங்கி நின்றேன். என்றே என்னை அர்ப்பணம் செய்திடுவேன், இன்றே என்னை பிறர் வாழ வேண்டுமெனில் பிறர் வாழ வேண்டுமெனில் நான் சாக வேண்டும், நான் சாக வேண்டுமெனில் அவர் வாழ வேண்டும், இயேசு தினம் வாழ வேண்டும், எனில் இயேசு தினம் வாழ வேண்டும். ஜெபிப்போம். இந்த நாளில் நம்ம மத்தியில் ஆண்டவருடைய வார்த்தையை இசை வழியாய் நம்ம மத்தியில் பகிர்ந்து கொண்ட அருமையான ஐயாவுக்கும் அம்மாவுக்கும் திருச்சபையின் சார்பாக, குருவானவர் ஐயா சார்பாக ஐயாவுக்கும் அம்மாவுக்கும் நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். நாளை வழக்கம் போல திருவிருந்து ஆராதனை நடைபெறும். நீங்கள் குடும்பமாய் ஆராதனையில் நீங்கள் கலந்து கொள்ளுமாறும், இன்னும் அநேக மக்களை நம்முடைய திருச்சபைக்கு அழைத்து வருமாறும் உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நீ தந்த இந்த குளிர்ச்சியான இந்த மாலை நேரத்திற்காக நன்றி சுவாமி. தகப்பனே, இந்த நாளில் நீர் ஒரு நல்ல மழையை கொடுத்து இந்த பூமியை குளிரப்போ
எங்களை எல்லாம் வந்திருக்கக்கூடிய திருச்சபை பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாரும். என்ன நோக்கத்தோடு என்ன விண்ணப்பத்தோடு இந்த நாளில் வந்திருக்கிறார்களோ, நாளை முடிந்து அவர்கள் செல்லும்போது உடைமையான ஆசீர்வாதத்தை அருமையான பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள கிருபை பாராட்டுங்க சுவாமி. ஒருவேளை இந்த நாளில் கஷ்டத்தோடு கலக்கத்தோடு வேதனையோடு கூட வந்திருக்கலாம். உடைய வார்த்தைகள் நீர் பாடுபட்ட ஒவ்வொரு நிகழ்வையும் நாங்கள்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு இருக்கிற பாடுகள் எல்லாம் ஆண்டவரை எம்மாத்திரம் என்று இந்த நாளில் நாங்கள் புரிந்து கொண்டோம் ஐயா. அதற்காக உமக்கு கொடான கோடி நன்றி சுவாமி. இந்த நாளில் ஆழமான தகப்பனே கருத்துக்களை அருமையான ஐயா மூலமாக நாங்கள் கற்றுக்கொண்டோம். அதை எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் பின்பற்ற தகப்பனே எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. இந்த இரவில் எங்களுக்கு நல்ல நித்திரையை தாங்க. காலையில் உம்மை துதிக்கும் துதியோடு எழுந்து ஆண்டவரே உம்முடைய ஆலயத்திற்கு நாங்கள் கடந்து வர உதவி செய்யுங்க சுவாமி. அநேக பிள்ளைகள் பல இடங்கள்லேருந்து இந்த நாளில் வந்திருக்கிறாங்க. ஒரு நல்ல பாதுகாப்பான பயணத்தை கொடுத்து அவர்கள் இல்லங்களுக்கு சென்றடைய உதவி செய்யுங்க சுவாமி. ஆண்டவரே அருமையான திருச்சபையுடைய கரத்தில் கொடுக்குறேன். திருச்சபையினுடைய ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். நீங்கள் அருமையான பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இந்த நாளில் படைத்த காணிக்கையை உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே படைத்த அன்பு பிள்ளைகளுக்கு ரெட்டிப்பான நன்மையும் ஆசீர்வாதத்தையும் என் தேவன் நீர் தரும்படியாய் கிருபைச்சுங்க சுவாமி. ஆண்டவரே இந்த காணிக்கையானது உடைய ஊழியத்திற்கென்று இது பயன்பட கிருபை பாராட்டுங்க. துதி கன மகிமை நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கடவுளுடைய இரக்கமுள்ள அருளுக்கும் அவருடைய அன்புள்ள பராமரிப்புக்கும் உங்களை ஒப்பு கொடுத்து அனுப்பி வைக்கிறோம். சென்று வாருங்கள். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட இன்றுமென்றும் தங்கியிருந்து உங்களை காத்து வழி நடத்துவதாக. ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை தோத்திரி. என் ஆத்மாவே ஆண்டவரை தோத்திரி, அவர் செய்த எல்லா நன்மைகளையும் மறவாதே. ஆமேன். தேங்க்யூ தேங்க்யூ. போயிட்டு வாங்க. சாப்பாடு உண்டா ஐயா? சாப்பாடு உண்டா? அது சொல்லுங்க. ஆமாம், சாப்பாடு உண்டு. எல்லாரும் இருந்து சாப்பிட்டு போங்க. ஆமாம், எங்கேயோ பெரிய விருந்தில் சொன்னது மாதிரி எல்லாரும் இருந்து சொல்லுங்க, சாப்பிட்டு போங்க எல்லாரும். ஆமாம், தேங்க்யூ தேங்க்யூ. நான் புஸ்தகம் கொண்டு வந்திருக்கிறேன். புஸ்தகம் வேணுன்றவங்க வாங்கிட்டு போங்க, அல்லது நாளைக்கு வாங்கிக்கிறங்க.